ಅಡಿಯನ್ ಅವ್ರಿ ಅಸ್ಕಿ ಮೊಟ್ಟಾನಗು ಅಸ್ಕಿ దదానుగు భవినుగు అమ్మానుగు ముఖ్యంగా భాగవతుని కానీ సేతంగా భక్తుని కానీ సేతంగా ఆస్తిగನ್ನು ಸೇತಂಗ ಅಸ್ಕಿದಂಗ ಅಡಿಯ ನಮಸ್ಕಾರ ಚೊಕ್ಕಟ್ ಮೊನ್ನು ಬರಿ ಕಡಲ ರಸಿ ಅವರ ಪ್ರಕಾಶ್ ಜಿ ಚೊಕ್ಕಡು ಇಂದ ಇಲ್ಲ ಶುಭ ದಿನಮು ರಾಮನವಮಿ ಇಲ್ಲ ವೇಳಮು ಅಡಿಯನ್ ಸಂಬಂಧಂಗ ಈ ವಿಷಯ ಸಂಗ್ಯಾಸಿ ತೆಂಗ ಅಡಿಯನ್ ತಂದು ಕಡಲ ರಸಿ ಅಥವಾ ಉಪನ್ಯಾಸ ಹನುಮಂಗರಂಜಾರ್ಯ శుక్లాంబరధరం విష్ణుం శశివర్ణం చతుర్భుజం ప్రసన్నవదనం ధ్యాయేత్ సర్వవిఘ్నోపశాంతయే యత్సత్ విరదవక్త్రాత్యాః పారిషత్యాపరస్సదం విఘ్నం నిఘ్నంది సతతం విశ్వక్సేనం తమాశ్రయే. శ్రీమతే రామానుజాయ నమః. ஸ்ரீ நடனகோபால நாயகி சுவாமின்னே நமக. ஜெகம் புகழும் ஸ்ரீராமர் என்ற தலைப்பில் இன்று ஸ்ரீராம நவமி உற்சவத்தின் இந்த அருமையான காலத்தில், இந்த சுபவேளையில், இந்த மாலை வேளையில் அடியனுக்கு ஸ்ரீமன் நடனகோபால நாயகி மந்திர் நிர்வாகத்தினர் இந்த தலைப்பில் பேச ஒரு ஆக்ஞை கொடுத்துள்ளனர், நியமித்துள்ளனர். வாய்ப்பு கொடுத்தமைக்கு விசுவாசத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் நிர்வாகத்தினருக்கு. மேலும் இங்கு இந்த சொற்பொழிவுக்கு தலைமை தாங்கிக் கொண்டிருக்கும் திரு டி.என். குமரேஷ் அவர்களுக்கும், முன்னிலை வகிக்கும் திருமதி எஸ்.பி. கீதா பாரதி அவர்களுக்கும் அடியனுடைய கிருத்தகைகளை தெரிவித்துக் கொள்கிறேன். ஜெகம் புகழும் ஸ்ரீராமர், இது ராமாயணம் சம்பந்தமான ஒரு விஷயம். ஸ்ரீமத் ராமாயணம் என்று சொல்லப்படுகிறது. இந்த ஸ்ரீமத் ராமாயணம் இந்த பாரத தேசத்தில் நடந்த ஒரு நிகழ்வு, சரித்திரம் என்ற உண்மை அநேகர்களுக்கும் தெரிந்திருந்தாலும் இது இன்றைய காலகட்டத்தில் திசை மாறி, தன்னுடைய இயல்பு மாறி வேறு விதமாக சித்தரிக்கப்பட்டு வருகின்றது. இந்த காலகட்டத்தில் ஜெகம் புகழும் ஸ்ரீராமர் என்ற தலைப்பை அடியேன் ஏன் தேர்ந்தெடுத்தேன் என்றால், ஜெகம் புகழும் ஸ்ரீராமரா, இல்லை பாரதத்தில் மட்டும் புகழப்படும் ஸ்ரீராமரா என்ற ஒரு பட்டிமண்டபமே வைக்கலாம். அப்பேற்பட்ட ஒரு சவால் நம் முன்னே நின்று கொண்டிருக்கிறது. இந்த சவாலை எதிர்கொள்வது எப்படி? இப்போது நம்ம டி.என். குமரேஷ் ஐயா அவர்கள் இளைய பாரதத்தின் ஒரு பொறுப்பில் இருக்கிறார். இளைய பாரதம் என்றால் இளைஞர்கள் எப்படி இதை எதிர்கொள்வது என்பது பெரிய சவாலாக இருக்கிறது. இப்பேற்பட்ட சவால்களை முறியடிப்பதுதான் இந்த ராமநாமத்தின் மகிமையே. ஏனென்றால் ராமர் என்றாலே மிகப்பெரிய சவால்களை எல்லாம் முறியடித்தவர், தவிடு பொடி ஆக்கியவர் ஸ்ரீ ராமச்சந்திர பிரபு என்று எல்லோராலும் உணரப்படுகிறது. இன்று ராமரை பற்றி நாம் அறிய வேண்டும் என்றால் பெரும்பாலும் நிகழ்ச்சிகளில், டிவி, இந்த தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளில், இந்த தொடர் நிகழ்ச்சிகளாக நமக்கு அளிக்கப்பட்ட அந்த நிகழ்வுகள் தான் மனதில் நிற்கிறது. யாருமே ராமாயணத்தை போய் ஒரு பாடமாவோ ஒரு கல்வியாவோ படிக்கிறாங்களா, அது மிகப்பெரிய ஒரு அதிசயமான விஷயம்தான். ராம அப்படின்னா ராம கதை, ராமருடைய கதை. என்ன பண்ணாரு? ராமர் சீதையை தூக்கிட்டு போனாங்க, ஹனுமாரது அனுப்பினாரு, ராவணனை கொன்னாரு, திரும்பி அயோத்திக்கு வந்துட்டாரு. இந்த மாதிரி ரொம்ப சுருக்கமா ராமாயணத்தை சொல்லி முடிக்கலாம். என்ன, அவர் வந்தாரு, கொன்னாரு, ராவணனை கொன்னாரு, நல்ல சில விஷயங்களை செஞ்சாரு அப்படின்னு சொல்லலாம். இது சில சம்பவங்களா நம்ம தொலைக்காட்சியிலையோ இல்ல மற்றவர்கள் சொல்லி சில விஷயங்கள் கேட்டதையோ வச்சுக்கிட்டு ராமாயணத்தை கணிச்சுக்கிட்டு இருக்கோம். இது உண்மையிலேயே இப்படித்தான் ராமாயணத்தை நம்ம பார்க்கணுமா?
ஜெகம் புகழும் ராமர்னு சொல்றோமே, இப்படி பார்த்தா இந்த ஜெகம் புகழக்கூடிய ராமர் நமக்கு ஒரு உணர்வுல இருப்பாரா, நம் சிந்தையில் இருப்பாரா, மனதில் இருப்பாரா, நம் வாழ்க்கையில் இருப்பாரா, நாம் நடைமுறைப்படுத்த முடியுமா என்று பார்க்கும் போதுதான் இது நமக்கு நம் மனதில் தோன்றி இருக்கிறது இந்த தலைப்பு, ஜெகம் புகழும் ஸ்ரீராமர் என்ற தலைப்பு. ராமாயணத்தை இந்த பாரத தேசத்தில் ராமர் அயோத்தியில் பிறந்து வாழ்ந்து நடந்து இந்த பாரத தேசத்தை ஆண்டிருக்கிறார். இந்த பாரத தேசத்தை நடந்து ஆண்டிருக்கிறார். அவர் ஏதோ நம்ம இன்னைக்கு போற மாதிரி வாகனத்திலேயோ இல்ல இந்த வான ஊர்தியிலேயோ இதெல்லாம் போறது கிடையாது. நடந்தே பாரத தேசத்தை ஆண்டிருக்கிறார். பல காரணங்களுக்காக பாரத தேசத்தை அவர் நடந்து காட்டி இருக்கிறார். சத்தியம் வத தர்மம் சர என்பது முன்னோர்களின் வாக்கு. சத்தியத்தை பேசு, தர்மத்தின் படி நடக்க வேண்டும் என்று சொல்லி ராமன் சத்தியத்தையே பேசியிருக்கிறார், தர்மத்தின் வழி நடந்திருக்கிறார், தன் காலாலும் நடந்திருக்கிறார். வாழ்க்கையின் நோக்கமாகவும் லட்சியமாகவும் தன்னுடைய நடைமுறை வாழ்க்கையும் நடத்தி காட்டியிருக்கிறார் ஸ்ரீராமர். தியாகமே வடிவானவர், கர்மமே உருவானவர், கருணையே வடிவானவர் என்று அவரை போற்றி புகழ்கிறது இந்த ஸ்ரீமத் ராமாயணம். வால்மீகி என்ற மகா முனிவர் இந்த ராமாயணத்தை இயற்றியிருக்கிறார். நடந்த நிகழ்வை அப்படியே அப்பொழுதே ராமாயணமாக வடித்திருக்கிறார். இது ஏதோ கற்பனை கதையோ சோடிக்கப்பட்ட கதையோ ஏதோ ஒரு நியாய விஷயம் சொல்ல வேண்டும் என்ற ஒரு முயற்சியோ, இந்த நீதி கதைன்னு சொல்லுவாங்கல்ல, இந்த மாதிரி நாமளா ஏதாவது ஒரு கற்பனை பண்ணி சொல்லி எழுதலாம், அந்த மாதிரி எழுதியிருக்காருன்னா அப்படியெல்லாம் கிடையாது. ராமாயணம் நடந்த நிகழ்வை அப்படியே அப்போது அவர் இருந்து அவர் அதை அனுபவித்து எழுதியிருக்கிறார் ஸ்ரீமத் ராமாயணத்தை வால்மீகி பகவான். வால்மீகி ஆசிரமத்துக்கு ஸ்ரீராமர் சென்றிருக்கிறார். வால்மீகி இருக்கும் போதே அவருடைய ஆசிரமத்துக்கு சென்றிருக்கிறார். அந்த நிகழ்வை பற்றியும் ஸ்ரீமத் ராமாயணத்தில் எழுதப்பட்டுள்ளது. என்றால் இந்த ராமாயணத்தின் மகிமையை நாம் உணர வேண்டும் என்பதற்காக இப்பேற்பட்ட சில சம்பவங்களை எடுத்து கூற வேண்டியிருக்கிறது. ராமாயணம் ஆரம்பிக்கப்பட்ட காலம் கிட்டத்தட்ட 12 லட்சம் வருடத்துக்கு முன்னால் நடந்த நிகழ்வு என்று முன்னோர்கள் சொல்லுகிறார்கள். இது நமக்கு இன்னைக்கு கணக்குல பார்த்தோம்னா நமக்கு புரியாது. 12 லட்சம் வருஷத்துக்கு முன்னாடியா அப்படின்னு சொல்லி நம்ம அந்த நெட்ல எல்லாம் அந்த கூகுள்ல போய் தேடுறோம்னா ஒவ்வொரு விஷயம் ஒவ்வொரு வருஷ கணக்கு காட்டுதுங்க. ஒரே மாதிரி காட்டல, ஒவ்வொரு விஷயம் ஒவ்வொரு வருஷ கணக்கு காட்டுது. ராமாயணம் எப்ப நடந்ததுன்னு பார்த்தா கிட்டத்தட்ட 7000 வருஷத்துக்கு முன்னாடி அப்படின்னு சொல்லி 5000 வருஷத்துக்கு முன்னாடி சொல்லி கூகுள்ல காட்டுது. மகாபாரதம் எப்ப நடந்ததுன்னு பார்த்தா 3000 வருஷத்துக்கு முன்னாடின்னு காட்டுது. சம்பந்தம் இல்லாம இருக்கு. எதுவுமே ஒண்ணு முரண்பாடா இருக்கு. ராமாயணத்துக்கு முன்னாடி மகாபாரதம் நடந்ததாகவும் கூகுள்ல காட்டுது. இது ஒவ்வொன்றுக்கும் முரணா உள்ள விஷயங்கள் நம்ம இந்த கூகுள் ஆச்சாரியர்கிட்ட போய் கேட்டோம்னா வெவ்வேறு மாதிரி விஷயங்கள் நம்ம கொடுக்குது. இதெல்லாம் நம்ம மக்கள், நம்ம இளைஞர்கள் எல்லாம் இதை நம்பினாங்கன்னா அவங்க புத்தி வேதளிச்சு போயிடும். இதுதான் நடந்துகிட்டு இருக்கு இன்னைக்கு உலகத்துல. இந்த ஸ்ரீராமர், ஜெகம் புகழும் ஸ்ரீராமர்னு சொல்றோம். இப்படி சொல்லும் போது இன்னைக்கு எப்படி இந்த உலகம் நடந்துகிட்டு இருக்கு, எப்படி இருந்தது ஒரு காலத்துல மகாபாரதம், இந்த ராமாயணம், எப்படி ராமரை போற்றி புகழ்ந்திருக்கிறார்கள், எப்படி ராமரை வழிபாடு செய்திருக்கிறார்கள். வழிபாடு என்றால் அவர் வழியில் படுவது, நாம் விடுவது, நாம் படுவது, நாம் வாழ்வது என்றுதான் வழிபாடு. இதான் வழிபாட்டு முறைன்னு சொல்லி தமிழ்ல சொல்றாங்க. இதை எப்படி நாம நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று சொல்லி ராமனை வச்சு வாழ்ந்து காட்டியிருக்கிறார்கள் முன்னோர்கள், பெரியோர்கள் எல்லாம். உதாரணத்துக்கு ராமனை மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இன்னைக்கு அந்த மாதிரி எல்லாம் சொல்றாங்களா? அப்படி ஒன்றும் பெருசா ஒன்றும் சொல்ற மாதிரி தெரியல. இன்னைக்கு இருக்கிற நிலைமை எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு சின்ன ஒரு கல்பனை, ஒரு கதை. ஒருத்தர் ஒரு நூலகம் வச்சிருந்தார். ஒரு நூலகம்னா லைப்ரரி நடத்திக்கிட்டு இருக்காரு. அந்த லைப்ரரி நடத்தினவர் ரொம்ப அருமையா லைப்ரரி நடத்தினாரு. எல்லா விதமான புஸ்தகங்களும் அந்த நூலகத்துல இருக்கு. எல்லா விதமான படிப்புகள் சம்பந்தமான புஸ்தகங்களும் அந்த நூலகத்தில் இருக்கு. நிறைய பேர் படிச்சுட்டு அந்த படிச்சதை வச்சு பரீட்சையெல்லாம் எழுதி தேர்வுல எல்லாம் நல்லா தேறி நல்ல உத்தியோகத்துக்கெல்லாம் போயிட்டு இருந்திருக்காங்க. அந்த லைப்ரரி ரொம்ப பிரசித்தமான லைப்ரரி. அந்த லைப்ரரியன், அந்த நூலகத்தை நடத்துறவருடைய மகன் ஒருத்தன், அவன் அந்த லைப்ரரி
அந்த இருக்கிற நூலெல்லாம் படிக்கிறதே கிடையாது. சும்மா அந்த நூலகத்தில் இருக்கு வர்ற வருமானத்தில் அப்பா சோறு போடுறாரு, தின்னுட்டு அது வாட்டுக்கு இருந்திருக்கான். கேளிக்கை மற்ற விஷயங்கள் எல்லாம் அவனுக்கு நாட்டம். அப்படியே அவன் வாழ்க்கை ஓடிக்கிட்டு இருக்கு. அவன் என்ன பண்ணுவான்னா, அவனும் பரீட்சை எழுதுவான். இந்த நூலகத்தில் படித்தவங்க எல்லாம் போய் பரீட்சை எழுதி அவங்க தேர்ச்சி பெற்றுக்கிட்டு இருப்பாங்க. இவனும் போய் பரீட்சை எழுதுவான். என்ன பண்ணுவான்னா, அதைத்தான் எங்க நூலகம் தானே, எங்க நூலகத்திலிருந்து படிச்சு தானே நீங்க எல்லாம் எழுதுறீங்க அப்படின்னு சொல்லி அவங்கள பார்த்து நல்ல காப்பி அடிப்பானா. எப்படி? அவங்கள பார்த்து நல்ல காப்பி அடிச்சு 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 எழுதுவானா. எப்படி எழுதுவானா, பரீட்சையில் எழுதும் போது 6வது படிக்கிற பையன் பக்கத்தில் உட்கார்றவன் 9வது படிக்கிற பையனா இருப்பான். என்ன, எய்த்தாப்பில் உட்கார்ந்துருக்க பையன் 10வது படிக்கிற பையன். அப்படி மாறி மாறி தான் பரீட்சையில உட்கார வைப்பாங்க. நிறைய பேருக்கு தெரியும். நம்ம பள்ளிகளில் நடக்கிற அந்த பரீட்சையில சொல்றேன். அப்படி உட்கார்ந்த போது இவனுக்கு கேள்வியும் புரியல, கேள்வி என்னன்னு தெரியல, சும்மா அவன் எழுதுறது என்ன படிக்கிறான்னு தெரியல, என்ன எழுதுறான்னு தெரியல, அதை பாட்டுக்கு பரீட்சை பேப்பர்ல நிரப்பிக்கிட்டே இருந்திருக்கான். இவனும் காப்பி அடிச்சு அடிச்சு பார்க்கறான். தேர்வுல பரீட்சை எழுதி பாஸ் பண்ணவே முடியல, தேரவே முடியல. கடைசியில் என்ன நினைச்சிடறான் இவன், இவ்வளவு புஸ்தகம் இருந்தும் இவ்வளவு புஸ்தகங்கள் எல்லாம் நம்ம புஸ்தகங்கள், இது எல்லாம் நம்மளுடைய சொத்து. இந்த சொத்து பிரத்தியாருக்கு போய் அவங்க எழுதுற பரீட்சையில அவங்க எழுதுறத பார்த்து எழுதியும் என்னால தேர முடியலையே, அப்ப இந்த புஸ்தகங்கள் எல்லாம் வீண். எப்படி? இந்த புஸ்தகங்கள் எல்லாம் வீண். இதனால என்ன பிரயோஜனம் இருக்கு எனக்கு? எங்க புஸ்தகம் படிக்கிறவங்க எங்க கிட்ட இருந்து இரவல் வாங்கிட்டு போய் எழுதுறாங்க பரீட்சைய, அந்த பரீட்சையும் எனக்கு வீண், இது வேண்டவே வேண்டாம் என்று அந்த புதல்வன் தருதலையாக போகிறான். எப்படி? தருதலையாக போகிறான். அப்படி போயிட்டா என்ன ஆகும்? அந்த நூலகத்தை நடத்திட்டு இருந்தவர் காலமாயிட்டாரு. அதுக்கடுத்து யார் நடத்தணும்னு பார்த்தா யாருமே இல்லை, பொறுப்படுத்துறதுக்கு ஆள் இல்லை. கடைசியா யாரோ அந்த புஸ்தகத்தை எல்லாம் இரவல் வாங்கிட்டு போனவங்க களவாண்டு போயிட்டாங்க. களவாண்டு போய் அவங்க நூலகத்தை ஆரம்பிச்சுட்டாங்க. அவங்க நூலகத்தை ஆரம்பிச்சு அங்கிருந்து புதுசா புஸ்தகங்கள் அவங்க எழுதி ஒரு பெரிய ஒரு தனித்தனியா நூலகங்களை பல ஆரம்பிச்சு அவங்க பேர் வாங்க ஆரம்பிச்சுட்டாங்க. இவன் தருதலையா போனவன் ஊர்ல எல்லாம் கெட்ட பேர் வாங்கி இருக்கிற பொல்லாத விஷயங்கள் எல்லாம் விழுந்து என்ன அனுபவிச்சு அவன் ஒரு வழியா ஒரு துர்கதியில போயிட்டே இருக்கான். இப்ப பாக்குறவங்களுக்கு என்ன தோணும்? இந்த புஸ்தகத்துல படிச்சு எழுதினவங்க ஒரு விதமா நல்ல வாழ்க்கையில போயிட்டு இருக்காங்க, அவங்களும் நூல்கள்லாம் ஆரம்பிச்சிட்டாங்க, புதுசா ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த புதல்வன் தருதலையா போய் அவன் பின்னாலையும் ஒரு கூட்டம் சேருது. அவனை மாதிரி நிறைய பேர் இருப்பாங்களா, அவன் மாதிரி கூட்டம் சேருது. இப்படி விதவிதமா நான் இப்ப அடியேன் சொல்றது எல்லாமே நம்முடைய சம்பிரதாய சம்பந்தமான விஷயமா சொல்லிக்கிட்டு இருக்கேன். இந்த நூலகம் யார்கிட்ட இருந்ததுன்னா ரிஷிகள் கிட்ட இருந்த நூலகம். இதெல்லாம் இந்த தருதலையா போன புதல்வர்கள் போல நிறைய பேர் இன்னைக்கு இருக்காங்க. அவங்களுக்கு வழியும் தெரியல, படிச்சாதானங்க எழுத முடியும் பரீட்சையே, படிக்கிறதே இல்லையே, படிக்காம எப்படி பரீட்சை எழுத முடியும்? நம்முடைய சம்பிரதாய விஷயங்களை ஏதாவது காது கொடுத்து கேட்டோ அனுபவித்தோ பழக்கத்தில் கொண்டு வந்தோ ஏதாவது ஒன்று செய்தால் தானே இதனுடைய ருச்சி தெரியும். இதனுடைய ருச்சியும் தெரியறதில்லை. யாரோ நூலை படிச்சு எழுதிட்டு இருக்கான்னு சொல்லி எவனோ படிச்சு எழுதினவனெல்லாம் நம்ம பார்த்து நாம நூலகம் வச்சுட்டு இருக்கோமே, நம்ம சம்பிரதாயமாச்சே, நம்ம குரு பரம்பரையாச்சே, நம்ம வேத பரம்பரையாச்சே, வேத கலாச்சாரமாச்சேன்னு சொல்லி அதை உணர்றாங்களா என்கிறது பெரிய கேள்வியா இருக்கு. இன்னைக்கு யாரோ நூலகம் ஆரம்பிச்சுட்டாங்க, அவங்க நூலகத்துல போய் நம்ம படிக்க வேண்டியிருக்கு. இந்த நிலைமை நமக்கு தேவையா? தான் இன்னைக்கு நமக்கு முன்னால இருக்கிற மிகப்பெரிய சவால். இன்னைக்கு காப்பி அடிக்கவும் தெரிய மாட்டேங்குது நமக்கு. அந்த அளவுக்கு ரொம்ப அறியாமையில உழண்டுகிட்டு இருக்கோம். இன்னைக்கு ஒரு கோயிலுக்கு போனோம்னா வேஷ்டி உடுத்திக்கிட்டு போகணும், ஒரு கோயிலுக்கு போனோம்னா வேஷ்டி உடுத்திக்கிட்டு போகணும். இன்னைக்கு நம்மளால முடியல. ஏன்னா கிட்டத்தட்ட 3 தலைமுறையா அந்த நூலகம் களவாடப்பட்டிருக்கிறது. அந்த நூலகம் களவாடப்பட்டிருக்கு 3 தலைமுறையா. அப்படி களவாண்டு போன விஷயங்கள் எல்லாம் வச்சுக்கிட்டு அவங்க நம்மள போதிச்சுக்கிட்டு இருக்காங்க. அந்த போதனையில நாங்க அந்த போதையில மூழ்கிக்கிட்டு இருக்கோம். அப்ப நம்ம சம்பிரதாய விஷயங்கள் எப்படி வளரும், எப்படி நிலை பெறும், எப்படி பலம் பெறும் என்றால் அதுதான் நம் இளைய பாரதத்துக்கு முன்னே இருக்கிற மிகப்பெரிய சவால், மிகப்பெரிய பூதம். ராவணன் என்று ஒருத்தன் இருக்கிறானா? ராவணன் என்று எத்தனை பேர் இருக்கிறார்கள்? இன்னைக்கு முந்தையெல்லாம்
இந்த விற்பனைன்னு சொல்லுவாங்க, அதுல வந்து ரீட்டைல் சொல்லுவாங்க, ஹோல்சேல் மொத்த வியாபாரம், சில்லறை வியாபாரம் சொல்லுவாங்க. இன்னைக்கு ராவணன் சில்லறை வியாபாரத்திலயும் நிறைய இருக்கான், மொத்த வியாபாரத்திலயும் நிறைய இருக்கான், எல்லாத்திலயும் நிறைய வியாபாரம் ஆயிட்டு இருக்கு. ராவணன் வியாபாரம் ஆயிட்டு இருக்கான். ராமன் வியாபாரம் ஆகிறானா, ராமன் விற்கப்படுகிறானா என்றால் தெரியலை. ராமநவமி உற்சவம் இன்னைக்கு நடந்துட்டு இருக்கு. எப்பேற்பட்ட மகா உற்சவம் தெரியுமா? மகாத்மா ராமன். ராமன் நான் இன்னைக்கு இந்த தலைப்பை எடுத்துக்கிறதுக்கு காரணமே நிறைய புரியாத விஷயங்கள், மக்களுக்கு தெரியாத விஷயங்களை சொல்ல வேண்டும் என்பதற்காகத்தான். நமக்கு கூட தெரியாது, இன்னைக்கு இருக்கிற ஐரோப்பர்களுக்கும், இன்னைக்கு இருக்கிற இந்தோனேஷியா, சைனா, அந்த மாதிரி அமெரிக்கா, இது போன்ற ஊர்களில் வசிக்கும் சில ஞானிகளுக்கு ராமரை பற்றி தெரிகிறது, ராமரை பற்றி எழுதி வைத்திருக்கிறார்கள். அப்பேற்பட்ட குறிப்புகளை எல்லாம் அடியேன் என்று பேசவிருக்கிறேன். இன்னைக்கு ஸ்ரீமத் ராமாயணம், இந்த ராமாயணத்துக்குள்ள போறதுக்கே இத்தனை விஷயங்களை சொல்லிட்டு தான் போக வேண்டி இருக்குன்னா எத்தனை தடைகள் நமக்கு இருக்கிறது என்பதுதான் காரணம். இன்னைக்கு ஒரு ராமனுடைய வழிபாட்டுக்கு ஸ்தலத்துக்கு போகணும்னா எப்படி கூட்டம் இருக்கணுங்க. வைகுண்ட ஏகாதசி நடத்துறோம், கோயில வைகுண்ட நடக்குதா இல்லையா? வைகுண்ட வாசல், அதை வந்து மாத்தி சொர்க்க வாசல் பேசுறாங்க. இந்த சொர்க்க வாசலுக்கு போனா அந்த வருஷம் பூரா பண்ண பாவம் போயிரும்னு சொல்லிட்டாங்க. போதும், அது போதுமே நமக்கு. அந்த வாசல்ல போறதுக்கு முட்டி மோதி அடிச்சுக்கிட்டு மக்கள் அப்படியே சில பேர் என்ன பண்றாங்க, வைகுண்ட வாசல் பக்கம் தானே போகணும், கோயில இருந்து வெளியே தான் போகணுமா, வெளியே இருந்து உள்ள வருவோம், அதுவும் உள்ள தானே போறோம், வைகுண்ட வாசல் பொது தானையா, உள்ளே வெளியே, இப்படி எல்லாம் வைகுண்ட வாசல்ல முட்டி மோதிக்கிட்டு போறாங்க. ஆனா ராமநவமி அன்னைக்கு ராமர் கோயில்கள்ல பார்த்தோம்னா கூட்டமே கிடையாது. அந்த அளவுக்கு ராமருடைய சந்நிதிகளே மதுரையில பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப குறைவு. ராமருடைய கோவில் அப்படின்னு எடுத்தா மதுரையில மகாலைந்துல ஸ்ரீ சீதாராம ஆஞ்சநேயர் கோவில், காமராஜர் சாலையில கோதண்டராம சுவாமி கோயில், இதெல்லாம் தனி கோயில் பத்தி சொல்லிக்கிட்டு இருக்கேன் அடியன். இப்ப பெரிய பெரிய கோயில்கள் வந்து உபசன்னதிகளா ராமர் சன்னதி இருக்கு. ஆனா தனி கோயில்கள் பார்த்தோம்னா ரொம்ப ரொம்ப கோயில்கள் குறைவுதான். அதே மாதிரி பார்த்தோம்னா இந்த தெற்கு பெருமாள் மேஸ்திரி வீதி அங்க பாத்தீங்கன்னா அங்க ஒரு ராமர் கோயில் இருக்கு, சீதாராமர் கோயில் இருக்கு, ரொம்ப அருமையான அது சன்னதிகள் எல்லாம். அதெல்லாம் இன்னைக்கு சில கோயில்கள்லாம் பராமரிக்கிறதுக்கே ஆள் இல்லாம இருக்காங்க. அந்த அளவுக்கு வந்து இந்த ராமர் கோயில்கள்லாம் யார் நடத்திட்டு இருந்தாங்கன்னா நம்ம முன்னோர்கள் நடத்திட்டு இருந்த கோயில். இதெல்லாம் வந்து சௌராஷ்டிரா சமூகத்தை சேர்ந்தவர்கள்ட்ட தான் இந்த கோயில்களே இருக்கு. இன்றைக்கும் இந்த கோயில்கள்லாம் பராமரிக்கப்பட்டுக்கிட்டு இருக்கு. நல்ல சில கோயில்கள்லாம் நல்ல அருமையா உற்சவங்கள்லாம் நடந்துகிட்டு இருக்கு. இன்னைக்கு காலையில பாத்தீங்கன்னா ஸ்ரீ சீதாராம ஆஞ்சநேயர் கோயில் மகாலயத்துல வந்து அருமையான திருமஞ்சனம், ரொம்ப அருமையான அலங்காரம் இன்னைக்கு சாயந்தரம் இருக்கு. இன்னைக்கு நாளைக்கு காலையில வந்து திருக்கல்யாணம் இருக்கு. இப்பேற்பட்ட வைபவங்கள்லாம் நடந்துகிட்டு இருக்கு. ஆனா வந்து கலந்துக்கிற கூட்டம்னு பார்த்தாங்கன்னா மிக மிக குறைவு. எப்படி வைகுண்ட ஏகாதசிக்கு எப்படி வரிசையில நின்று மக்கள் வந்து இரவு முழுக்க தரிசனம் பண்றாங்க, அந்த மாதிரி ராமருடைய இந்த வைபவத்துக்கு ஏதாவது இந்த வரிசை முழுக்க நிறைஞ்சிருக்கா? கோயில் நிறைஞ்சு வழிதா? சின்ன கோயில் நிறைஞ்சு வழிகளையே. அந்த அளவுக்கு ராமரை பத்தின அருமை தெரியல. ராமஹ என்ற திருநாமத்திலேயே பாவங்கள் எல்லாம் தொலையும்னு சொல்றாங்க. எப்படி? ராமஹ என்ற திருநாமத்திலேயே பாவங்கள் எல்லாம் தொலையும்னு சொல்றாங்களே, அந்த ராம மகிமையை, ராம நாம மகிமையை எதுக்கு நம்ம தெரிஞ்சுக்கிறது இல்ல? நம்ம பசங்களுக்கு ஏன் சொல்லி தர்றது இல்ல? வடநாட்டுல எல்லாம் பார்த்தா இந்த க்ஷமிக்கணும் மன்னிக்கணும் அப்படின்னு சொல்லுவோம்ல, அதெல்லாம் கிடையாது. நன்றி சொல்ற வார்த்தை கூட கிடையாது. என்ன தன்யோஸ்மி அந்த வார்த்தை கிடையாது. ராம் 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 ராம், அவ்வளவுதான். சிறிய சிறிய வியாபாரிகள் இருந்து பெரிய பெரிய வியாபாரிகள் வரைக்கும் பேசுற நாமமே ராம் ராம். ஏன்னா ராமன்னு சொன்னா எல்லாமே உள்ள அடக்கம். ஏன்னா ராமனுக்குள்ள குணங்கள் அப்பேற்பட்ட குணங்கள். மகானுபாவன் ராமன். எவனுக்கும் ஹிம்சை செய்யக்கூடாது என்ற சங்கல்பத்தோடு வாழ்ந்தவன் ராமன். அப்பேற்பட்ட குணங்கள் சேர்ந்த இந்த நாமத்தை சொன்னாலே போதும் அனைத்து பாவங்களும் தொலைந்து போகும் சொல்கிறார்களே, ஏன் இதை நாம் கற்பிப்பதில்லை என்பதுதான் கேள்வி. கற்பார் இராமப்பிரானையல்லால் மற்றும் கற்பரோ, புற்பா முதலா புல்லரும்பாதி ஒன்று இன்றியே நற்பால் அயோத்தியில் வாழும் சராசரம் முற்றமும் நற்பாலு குய்த்தனன் நான்முகனார் பெற்ற நாட்டுளே என்பது சுவாமி நம்மாழ்வார்
நமக்கு அளித்த ஒரு சொத்து. கற்பார் கிராமப்பிரானை அல்லால் மற்றும் கற்பரோ அப்படின்னு சொல்றாரு சுவாமி நம்மாழ்வார். சுவாமி நம்மாழ்வார்னா யாரு? நம்ம பெருமாள் கோயிலுக்கு போனா எல்லாம் சொல்றாங்க, நம்ம மக்கள் சொல்றாங்க, பெருமாள் கோயிலுக்கு போய் ரொம்ப கூட்டமா இருக்கும். சில பேருக்கு அந்த தீர்த்தம் கொடுப்பாங்க, அந்த சடாரி வச்சுக்கிட்டே வருவாங்க. அது பேரு சடாரி வச்சுட்டே வருவாங்க. வரும்போது ஒருத்தர் 2 பேரும் விட்டு போகும். அவர் என்ன சொல்றாரு, விட்டு போனவர் என்ன சொல்றாரு, ஐயா 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 எனக்கு செருப்பை சாத்துங்கன்றாரு. அதுல செருப்பு மேல 2 தெரியுது, அந்த செருப்பை சாத்துங்கன்றாரு. அவங்களுக்கு அது என்னன்னே தெரியல. சில பேர் என்ன சொல்றாங்க, அந்த அந்த தொப்பியை சாத்துங்கன்றாரு. என்னையா அது, நீங்க செருப்புன்றீங்க தொப்பின்றீங்க, என்ன அது சாத்துறாங்க, என்ன விளக்கம் என்ன அப்படின்னு அவங்க பெரியவங்களும் சொல்லல, இவரும் தெரிஞ்சுக்கல, இவருடைய பரம்பரை என்ன தெரிஞ்சுக்கணும்னு தெரியல. இப்படி எல்லாம் நினைச்சுக்கிட்டு இருக்கோம் நம்ம. ஆனா ஆண்டவருடைய லீலையில எந்த ஒரு குலத்துல பிறந்திருந்தாலும், எந்த ஒரு ஈனமான குலத்துல பிறந்திருந்தாலும் அவர்கள் மேலும் கருணை வைக்கிறான் பகவான். அவனையும் தூக்கி விடுகிறான், உத்தாரணம் செய்கிறான் பகவான். அப்படின்னா அதுல கணக்கு கிடையாது. ஏன்னா பூர்வ ஜென்ம கர்மா எப்படி இருக்கிறதோ அது நமக்கு புரியாது. திடீர்னு ஒரு திருடனை வந்து உத்தமனாக்கிடுவாரு, திடீர்னு ஒரு அயோக்கியனை வந்து யோக்கியனாக்கிடுவார் பகவான். அவருடைய லீலை அது, அவருக்கு நமக்கெல்லாம் புரியாது. அப்பேற்பட்ட லீலை பகவானுடையது. அப்படி இந்த சடாரி என்னன்னா அது சுவாமி நம்மாழ்வாருடைய பாதுகை. பகவானுடைய பாதுகை தான் சுவாமி நம்மாழ்வார். ஏன்னா சுவாமி நம்மாழ்வார் அவருடைய பாதுகையைத்தான் நாம தலையில தரிக்கிறோம்னா அப்பேற்பட்ட ஒரு சிறப்பான ஒரு சேவை நமக்கு கிட்டுகிறது. பகவானுடைய திருவடி நம்மாழ்வார் மூலமாக நமக்கு கிட்டுகிறது என்பதுதான் அதில் உள்ள தத்துவம். அது நம்மாழ்வாருடைய பாதுகை, பகவானுடைய பாதுகை அப்படின்னு சொன்னா அது பேரு சடாரி அப்படின்னு சொல்லுவாங்க. சடாரி சாதிங்க அப்படின்னு தான் சொல்லணும். செருப்பை சாத்துங்க தொப்பியை சாத்துங்கலாம் சொன்னா அதெல்லாம் வந்து அதுக்கு உண்டான மகிமை நமக்கு தெரியலன்னு அர்த்தம். அப்பேற்பட்ட சுவாமி நம்மாழ்வார் என்ன சொல்றாருன்னா, கற்பார் ராமப்பிரானை அல்லால் மற்றும் கற்பரோ அப்படின்னு சொல்றாரு. பயனல்ல செய்து பயனில்லை நெஞ்சே புயல் மழை வண்ணர் புரிந்துரை கோவில் மயல் மிகு பொழில் சூழ் மாலிரும் சோலை அயன்மலை அடைவது அது கருமமே. இதையும் சுவாமி நம்மாழ்வார் தான் சொல்றாரு. எங்க உட்கார்ந்து சொல்றாரு? திருக்குறுகூர் என்ற அந்த ஆழ்வார் திருநகரி என்ற ஒரு ஊர், திருச்செந்தூருக்கும் திருநெல்வேலி போற அந்த மார்க்கத்துல நடுவுல இருக்கிற ஒரு ஆழ்வார் திருநகரி. அங்க ஒரு புளிய மரத்தடியில உட்கார்ந்து இந்த பாசுரங்களை சொல்றாருன்னா இன்னைக்கும் சொல்லிக்கிட்டு இருக்காரு. 5000 ஆண்டுகளுக்கு முன்னால் பாடப்பட்ட பாசுரங்கள் எல்லாம் இவை. அடையணும்னா நம்ம அழகர் கோயில் சுவாமி இப்ப ஆத்துல இறங்க போறாருல, அவருடைய திருமாலிருஞ்சோலை மலையை போய் அடை அப்படின்னு சொல்றாரு. ஏன்னா பயனல்ல செய்து பயனில்லை நெஞ்சே, நீ பயனல்லாததை எல்லாம் செஞ்சு உனக்கு வீண் அப்படின்னு சொல்றாரு. அப்படின்னா பயன் இல்லாததெல்லாம் என்ன? நம்ம மத்தவங்க பாக்கெட்ல இருக்க ரூபா எடுத்தா பயனில்லை அப்படின்னு சொல்றாரா? இல்ல படிக்கல, எதுவுமே படிக்கல, சும்மா சரியான மதிப்பெண்லாம் வாங்கல, அத பயனில்லைன்னு சொல்றாரா? இல்ல படுத்து படுத்து தூங்கிட்டு இருக்கான், வீட்டுல சாப்பிட்டு சாப்பிட்டு உடம்ப வளர்த்துக்கிட்டு இருக்கான், அது பயனில்லைன்னு சொல்றாரா? இதையெல்லாம் சுவாமி நம்மாழ்வார் சொல்லல. நீ நல்லா படிச்சுக்கிட்டு நல்ல உத்தியோகத்துல இருந்து நல்ல பெரிய பெரிய ஊர்களுக்கெல்லாம் வெளிநாடுகளுக்கெல்லாம் போய் சம்பாதிச்சு பெரிய பெரிய கோட்டை கட்டி வாகனங்கள் வாங்கி பயனில்லை அப்படிங்கிறாரு. எப்படி? இவ்வளவு சாதனைகள், ஒலிம்பிக்ல போய் நல்லா ஓடி தங்க கேடயம் வாங்கினாலும் பயனில்லை அப்படின்னு சொல்றாரு. இப்ப என்னையா பயன்னா, அதான் கற்பார் ராமப்பிரானை அல்லால் மற்றும் கற்பரோ அப்படிங்கிறாராம். என்ன அர்த்தம்? இந்த ராமருடைய மகிமையை தெரியலன்னா உன்னுடைய ஜென்மத்தில இருந்து நீ தேர முடியாது. அடுத்த ஜென்மா நல்ல ஜென்மாவா இருக்கணும்னா இதை நீ கத்துக்கணுமே. இதை கத்துக்கலன்னா என்ன ஆகும்? முன்னாடி சொன்ன மாதிரி அந்த நூலகத்துல இருந்து அந்த பையனுடைய நூலகத்தினுடைய அதிகாரியுடைய பையனே வீணா போயிட்டான்னா அந்த மாதிரிதான் ஆயிட்டு இருக்கு. நமக்கு இவ்வளவு சொத்து இருக்கே, கடல் அளவு இருக்கிறது இந்த வேதம். எதுக்குங்க நம்ம இந்த உபன்யாசம் எதுக்கு கேட்கணும்? இந்த உபன்யாசம் அடியேன் இப்ப பண்ணிக்கிட்டு இருக்கேன். எதுக்கு இந்த உபன்யாசம் கேட்கணும்? யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு இவ்வளவு பேர் வந்திருக்கீங்க, எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அடியேன் வந்து ரொம்ப இன்னைக்கு மனசு குளிர இருக்கேன். என்ன எதுக்கு இந்த உபன்யாசம் கேட்க வரணும், என்ன காரணம் அப்படின்னு சொன்னீங்கன்னா கேட்டீங்கன்னா, இன்னைக்கு நம்ம தினம் வந்து வெளியில போறோம், உத்தியோகத்துக்கு வெளியில போறோம், சிறு குழந்தைகள் வந்து பள்ளி படிப்புக்கு வெளியில போறாங்க, விளையாடுறதுக்கு வெளியில போறாங்க, பல காரணங்கள் இருக்கு. என்ன
முக்கியமா தாய்மார்கள் காலையில எந்திரிச்சதுல இருந்து வீட்டு வேலை செஞ்சே வேர்க்க விறுவிறுத்து போயிடுறாங்க. அவ்வளவு கஷ்டம் அவங்க வேலை. என்ன இன்னைக்கு என்னமா எந்திரம் வந்திருந்தாலுமே என்ன அந்த வெயில் தாக்கத்துல வேர்க்க விறுவிறுத்து போயிடுறாங்க அந்த தாய்மார்கள் எல்லாம். அப்படின்னா என்ன ஆகுது? நம்ம சாப்பிடுறோம், என்ன இவ்வளவு உழைக்கிறோம், வேர்க்குது, இவ்வளவு அழுக்கு சேருதுங்க உடம்புல. அப்படின்னா என்ன ஆகும்? குளிக்கணும், வேற வழியே கிடையாது. 2 நாள் ஞாயிற்றுக்கிழமை தூங்கி எந்திரிஞ்சு திங்கக்கிழமை செவ்வாய்க்கிழமை குளிக்காம வருங்க, என்ன ஆகுன்னு பாருங்க. பக்கத்துல வர்றவன் அப்படியே ஒதுங்கி போயிடுவான். அந்த அளவுக்கு உடம்பு நாறுது. என்ன சொல்றாங்க முன்னோர்கள், ரிஷிகள் எல்லாம் இந்த உடம்பே ஒரு மலம் அப்படின்னு சொல்றாங்க. நம்மளால அதை யோசிக்க முடியுமா? இந்த உடம்பே ஒரு மலத்திலால் ஆனதுன்னு சொல்றாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த கர்ம வினைகளால் ஆக்கப்பட்ட பிரகிருதி சம்பந்தமான முக்குணங்களும் கலந்த இந்த தேகம், இந்த பஞ்சபூதத்தாலான தேகம். இந்த முக்குணங்கள்னா சத்வகுணம், ராஜசகுணம், தாமசகுணம், இந்த முக்குணங்கள். இதுல எந்த குணம் தூக்கலா இருக்குன்னு நமக்கு தெரியாது. சாப்பாடு சாப்பிடுறோம், காரம் தூக்கலா இருக்கா, உப்பு தூக்கலா இருக்கா, புளிப்பு தூக்கலா இருக்கானா, ஏதாவது ஒன்று தூக்கலா இருக்கும்ல. எல்லார் சமையலும் ஒரே மாதிரி இருக்குமா? இருக்காருங்க. சில இடத்துல உப்பு தூக்கலா இருக்கும், சில இடத்துல காரம் தூக்கலா இருக்கும், சில இடத்துல நல்லா சமமா இருக்கும். அப்படி இருக்கும் போது இந்த கலவை, இந்த குணங்களின் கலவை எப்படி எப்படி மாறி இருக்கிறது என்றால் அது நம்ம கணிக்கவே முடியாது. நேத்து நல்லவனா இருந்தவன் நேத்து சாயந்தரமே கெட்டவனா மாறிட்டான். நேத்து நல்லவனா தாங்க இருந்தா திடீர்னு சாயந்தரம் கட்சி மாறிட்டாங்க. என்ன பண்ண முடியும்? நம்ம இப்பேற்பட்ட மாற்றங்கள் உண்டாகி கொண்டிருக்கிறது நம் வாழ்க்கையில். இதுல நிலையே கிடையாது. அப்படி இருக்கிற இந்த குணங்கள்ல நம்ம இதான் மலம்னு சொல்றது. நம்ம சாப்பிடுறது நல்லா தாங்க இருக்கு, நல்ல என்ன நம்ம இனிப்பை கொண்டு வந்து, நல்ல நெய்யினால் செய்யப்பட்ட இனிப்பை கொண்டு வந்து தட்டுல வச்சு, வெள்ளி தட்டுல வச்சு என்ன நமக்கு கொடுக்குறாங்க. சாப்பிட்டா என்ன ஆகுது? அது மாறிடுதே, ரத்தமா போகுது, கழிவா போகுது. இவ்வளவு மாற்றங்கள் ஆயிட்டு இருக்கேன்னா இந்த மாற்றங்கள்ல இருந்து நாம தப்பிக்கணும், விடுபடணும்னா இது குண விஷயங்கள்ல பேசும்போது நாம குளிக்கணும். வேற வழியே கிடையாது. இப்ப உபன்யாசம் கேட்கறதுக்கு ஏன் வரணும்னா இவ்வளவு வெளியில போய் இத்தனை விஷயங்கள், இத்தனை குணங்களோடு நாம் கலக்கிறோம், தாமச குணங்களோடு கலக்கிறோம். இன்னைக்கு வெளியில போனா பெரும்பாலும் மனசுல வச்சுக்கங்க, தாமச குணங்கள் தான் நிறைஞ்சிருக்கு. அது என்ன சதவிகிதமோ நீங்க பாத்துக்கங்க. ஒவ்வொருத்தர் பழகிற மக்களோட பொறுத்தது இருக்கு. பழகிற மக்களோட பொறுத்து இருக்குன்னா நீங்க நல்லோர்களோட பழகணும், பாகவத கோஷ்டியில சேரணும். இதுதான் பாகவத கோஷ்டி, இதுதான் நல்ல பழக்கங்கள் உள்ள கோஷ்டி. இங்க சேர்ந்திருக்கவங்க எல்லாம் என்ன அர்த்தம்? என்ன நினைச்சுட்டு நீங்க வந்திருக்கீங்க? ராமனை பத்தி ஏதோ பேசுறாரு, கேட்போமே. இன்னைக்கு ராம நவமி, அதான் கேட்டுதான் பார்ப்போமே. இந்த ஆள் என்னமோ நிறைய இடத்துல பேசியிருக்காரா, யூடியூப்ல போட்டே இருக்காங்க. நம்ம யூடியூப்ல அடியேன்னு சொல்றேன், நிறைய பேர் என்கிட்ட உபன்யாசம் பண்றாங்க. அடியேன் உபன்யாசம் பண்ணிட்டு இறங்கின பிறகு தனித்தனியா பாபு நீங்க இந்த உடை கொஞ்சம் மாத்தணும் அப்படின்னு சொல்றாங்க. நீங்க இந்த வர்ணத்துல உடைய போடுங்கன்றாங்க. திடீர்னு நீங்க மீசை எடுக்கணுங்கன்றாங்க. திடீர்னு நீங்க சட்டை எடுக்கணுன்றாங்க. நீங்க ஏன் ஒரு மேல் துணி ஏன் போத்திக்கிறதுலன்றாங்க. இப்படி பலவிதமான உபன்யாசங்கள் அடியேன் நடந்துட்டு இருக்கு. ஏன்னா எல்லாம் நடக்குது. நடந்த உடனே அடியேன் கேட்டேன், சாமி நீங்க இந்த உபன்யாசத்துல கேட்டீங்களான்னு கேட்டேன். அது கேட்கணும், அது கேட்கல. நீங்க சாரமே அதானே. நான் என்ன தமிழ்லையா கொடுத்தேன்னு பாக்குறேன், நீ உள்ள இருக்கிற விஷயத்தை பாக்குறது இல்லையே. என்ன கோயில் பிரசாதம்னா எல்லாம் வெள்ளியிலையா கொடுத்துக்கிட்டு இருப்பாங்க, தொன்னையில தான் கொடுப்பாங்க. அது எப்படியோ சம்பிரதாயம்னு பார்த்தா உண்மையிலேயே அவங்க சொல்றது சரியாக கூட இருக்கட்டும். ஆனா உபன்யாசத்துல கேட்டு கூட சொல்லலாம்ல. அத உபன்யாசத்தை கேட்காமையே அவங்க உபன்யாசம் பண்ண ஆரம்பிச்சிடறாங்க. இப்படி தான் நிறைய கத்துக்கிட்டோம்னு சொல்லி அவங்க மனசுல பண்றது சொல்றாங்களே, சாரத்தை புரிஞ்சுக்கிறாங்களாங்கிறதுதான் கேள்வி. அந்த மாதிரி இந்த ராமாயணத்துல எவ்வளவோ விஷயங்கள் கற்பிக்கப்படுது. சம்பந்தம் இல்லாம ஒரு சம்பவத்தை மட்டும் உருவி அதை வச்சு இதுதான் சரி, அப்ப ராமன் செய்தது தவறு என்று நிறைய பட்டிமன்றங்கள்லாம் நடந்திருக்குங்க. இந்த பட்டிமன்றங்கள் நடத்தி சம்பாதிச்சவங்க அநேகர்கள். வாலி கொல்லப்பட்டது சரியா, பின்னிருந்து எய்தான் ராமன் என சீதையை கடத்தி போகும்போது ராமன் என்ன செய்து கொண்டிருந்தான், அவன் கடவுள் தானே, ஏன் காப்பாற்றவில்லை? இப்பேற்பட்ட வால்மீகி பகவானுக்கு கூட எட்டாத அறிவு நம் பகுத்தறிவாளிகளுக்கு எட்டுகிறது என்றால் இது எப்பேற்பட்ட சிரிப்பு வருகிறது உண்மையிலேயே. ஏன்னா
அவர் என்ன எழுதியிருக்காரா, நடந்த சம்பவத்தை அப்படியே சித்தரிச்சிருக்காரு. அவர் நடந்ததை சித்தரிக்கும் போது நம்ம எப்படி அதை போய் மாத்தணும்னு எதிர்பார்க்க முடியும்? அப்ப நீ ஒண்ணு நடந்ததுன்னு ஒத்துக்கணும், இல்ல அது கற்பனைன்னாச்சும் ஒத்துக்கணும். கற்பனைன்னு சொல்லிட்டோம்னா அந்த மாதிரி பேசுறவங்க இன்னைக்கு திரைப்படங்கள் இவ்வளவு வருது, எல்லாத்தையும் திட்டணும், எல்லா சம்பிரதாயத்தையும் திட்டணும். ஏன் இதுல மட்டும் வாய நுழைக்கிறாங்கன்னு தெரியல. இதுல மட்டும்தான் அவங்களுக்கு வருது. என்ன அதான் அந்த அந்த நூலகத்திலிருந்து என்ன அந்த நூலகத்தை வீடுன்னு சொல்லி வெளியில போய் கெட்டு போறாங்க பாத்தீங்களா? அப்பேற்பட்டவர்கள் தான் இன்னைக்கு நிறைய பேசுறாங்க. அப்பேற்பட்ட அந்த கேள்வி ஞானத்தோட நம்ம இளைஞர்கள் இருந்தோம்னா அப்புறம் ரொம்ப ராமனை வந்து பிடிக்கவே முடியாது. அதுக்கு தான் இந்த உபன்யாசங்கள்லாம் நிறைய தேவைப்படுது. நிறைய சந்தேகங்கள் அழுக்கா இன்னைக்கு நம்ம மக்கள் இடையில இருக்கு, நிறைய சந்தேகங்கள் இருக்கு. அதுக்குத்தான் உபன்யாசம்ங்கிறது அவசியமா நடத்தி ஆகணும். இந்த உபன்யாசம் நடத்துறதுக்கு இன்னொரு காரணம் என்னன்னா, இந்த வேதம் கடல் அளவு இருக்கிறது. கடல் தண்ணீர் உப்பு தண்ணீர், நல்லா புரிஞ்சுக்கணும். வேதம் வந்து கடல் போல பறந்து இருக்கிறது. இந்த வேதம் வந்து நம்ம உப்பு தண்ணியை போய் நேரா பருக முடியுமா? நமக்கு அந்த சக்தி கிடையாது. அது வடிகட்டித்தான் நம்மால் பருக முடியும். என்ன அது ரொம்ப கஷ்டம். எல்லாரும் உப்பு தண்ணியை போய் வடிகட்டினோம்னா அதுக்கு உண்டான செலவு வராது. அந்த அதை தீர்த்தமா மாத்தணும்னா ரொம்ப கஷ்டம். அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த உப்பு தண்ணி மழை நீரா மாறி என்ன நல்ல மலைகள்ல போய் அருவியா வழிஞ்சு நதிகளா ஓடி, அந்த நதிகள் ஓடைகளாகவும் கழனிகளாகவும் என்ன தோப்புகள்ல போய் பரவி அது நல்ல செழிப்பாகி அந்த தனம் அந்த தானியங்கள் எல்லாம் வளர்ந்து நமக்கு கிடைக்கிறது போலே இந்த உபன்யாசம். வேதம் என்பது கடலளவு இருக்கும் போது இது போன்ற உபன்யாசங்கள் நாம் அருகில் வந்து நமக்கு நாம் பருகக்கூடிய அளவில் இருக்கும் அந்த தண்ணீராக அந்த தீர்த்தமாக மாறுகிறது என்பதுதான் இந்த உபன்யாசத்தின் காரணங்கள் எல்லாம். அப்படின்னா இன்னைக்கு நமக்கு வீட்டுல வந்து குழாயில தண்ணி வரல, நல்ல வடிகட்டின தண்ணி கார்பரேஷன் குழாயில வரலன்னா எப்படி அலறோம்? அப்படி அலற வேணாமா? இந்த உபன்யாசம்லாம் நம்மளால கேட்க முடியலையே அப்படின்னு சொல்லி அலற வேணாமா? எல்லாரும் வேதாந்திகள், எல்லாரும் எனக்கு தெரிஞ்சதை நான் பண்ணிட்டு இருக்கேன், நான் பெரிய ஆளு, எனக்கு தெரியாத எதுவுமே இல்லை. நீ கடவுளை இவன் பார்த்திருக்கான் அவன் பார்த்திருக்கான்னு சொல்ற, ஏன் முன்னாடி வந்து நிக்கட்டும் யா கடவுள் அப்படின்னு சொல்றான். இப்பேற்பட்ட விதண்டாவாதிகள் தான் நிறைய இன்னைக்கு இருக்காங்க. கடவுள் இருக்குன்னு சொன்னா நீ நம்ப கூட வேணாம், படிச்சு இதுல இருக்கிறத படிச்சு பாரு. அவங்களுடைய பார்வையிலையாச்சும் பார்க்கிற அளவுக்கு நமக்கு அந்த சக்தி கிடைக்கும்ல, அந்த அருள் கிடைக்கும்ல. அது கூட பண்றது இல்லையே, உதாசீனம் செய்யறாங்க. அதனால இது போன்ற உபன்யாசங்கள் நிறைய நடத்தப்பட வேண்டும் என்பதுதான் இதனுடைய காரணமே. ஏன் ராமனை பத்தி நம்ம பேசணும்? இப்போ உபன்யாசம் நடக்குது, சரி, இந்த மாதிரி கடல் தண்ணி வந்து மழையா மாறி நம்ம ஒரு தமிழர்ல வந்து நல்ல சர்பத்து கூட கலந்து கொடுக்கிற அளவுக்கு இந்த தண்ணியை மாற்ற முடியும். எவ்வளவு இனிப்பா இருக்கும் சாப்பிடும் போது. அது மாதிரி உபன்யாசம் கேட்கும் போது இத்தனை விஷயங்கள் சேர்ந்து வருது. இதெல்லாம் என்ன பண்ணும்? நமக்கு மனதுல போய் விழுந்து அது வேலை செய்ய ஆரம்பிக்கும். இன்னைக்கு கோயிலுக்கு வர்றோம்ல, நிறைய கோயிலுக்கு போறோம். அடியன் இந்த சீதாராம ஆஞ்சநேயர் கோயில் பக்கத்துல தான் இருக்கேன், அடியனுடைய வீடு. காலையில இந்த ஓட்டப்பயிற்சிக்கு போற பழக்கம்லாம் இருக்கு. காலையில வந்து இந்த உடற்பயிற்சிக்கு போற பழக்கம் இருக்கு, மெதுவா ஓடுற பழக்கம் இருக்கு அடியனுக்கு. அது போகும்போது அந்த கோயில் கதவு சாத்தி இருக்கும், 6:30 மணி, சில நேரத்தில் கொஞ்சம் தாமதமாகும். ஒரு கதவு சாத்தி இருக்கும். நிறைய பேர் அவங்களும் நடைப்பயிற்சி பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க, இந்த கோயிலுக்கு வெளியே நின்று இப்படி 2 கையை கூப்பி அப்படியே வணங்கி அஞ்சலி அஸ்தத்துல அவங்களா பேசிக்கிட்டு இருப்பாங்க. அவங்களெல்லாம் கோயில் பக்கம் அடியேன்னு பார்த்ததே இல்லை, என்ன உள்ள கோயிலுக்கு வந்து பார்த்ததே இல்லை. அதோட அவங்க வழிபாடு முடிஞ்சிருச்சு. என்ன அப்படியும் வணங்குறாங்க. சில பேர் கோயிலுக்கு சதா வருவாங்க. எப்ப பிரசாத வேலை இருக்கோ அப்ப சரியா போய் நின்றுவாங்க, சரியா வந்துருவாங்க. அதுல புத்தி சுவாதீனம் இல்லாதவங்க கூட இருக்காங்க. சில பேருக்கு புத்தி சுவாதீனமே இல்லை, அவங்க அது வாட்டுக்கு பேசிக்குவாங்க, அது வாட்டுக்கு விளையாடுவான். அந்த பையன் அவனும் வந்து நிக்கிறான். இப்படி விதவிதமான மக்கள், வியாபாரிகள் வந்து நிக்கிறாங்க, கோயில வந்து வேண்டிக்கிறாங்க. கல்யாணமாகாத குழந்தைகள் வர்றாங்க, அம்மாக்கள் வர்றாங்க, குழந்தைங்க வர்றதில்லை. என்ன படிப்பு வேணும்னு சொல்லி பலவிதமான வழிபாடுகள், பலவிதமான பிரார்த்தனைகள் இருக்கிறதே. இது எல்லாம் நிறைவேறுகிறதா இல்லையா என்று பார்த்தால் நிச்சயம் நிறைவேறும். இது எப்படி நாம தெரிஞ்சுக்கணும்னா, வால்மீகி பகவானுடைய அந்த சரித்திரத்திலிருந்து நாம தெரிஞ்சுக்கணும். வால்மீகி ரத்னாகரன் என்ற பெயருடைய ஒரு கள்வன், ஒரு கொள்ளைக்காரன். அப்பேற்பட்ட கொள்ளைக்காரனை பகவான் திருத்திருக்கிறான்.
இன்னைக்கு சொன்னேன்ல அடியேன்னு இப்போ சொல்லும்போது என்ன சொன்னேன், எவனுக்கு எப்போ ஞானம் வரும்னு அது ஒரு தனியாக ஒரு வழியில் போயிட்டு இருக்கு. திடீர்னு ஒரு பையன் முளைக்கிறான், திடீர்னு பேச ஆரம்பிச்சிடறான். இப்போ அடியேன்னு பார்த்தீங்கன்னா அடியனுடைய அப்பா உபன்யாசம் பண்ணிட்டு இருந்திருக்காரா தெரியாது, அண்ணன்கள் எல்லாம் பண்றாங்களா தெரியாது, தாத்தா தெரியாது, யாருமே பண்ணதா தெரியல. இன்னைக்கு எல்லாரும் எங்க சொந்தக்காரங்கெல்லாம் பார்த்து கேட்கறாங்க, என்ன உனக்கு மட்டும் இந்த இது வந்திருக்கு, ஏன் வந்திருக்கு அப்படின்னு நான் திருப்பி கேட்கிறேன். அடியேன் திருப்பி கேட்கிறேன், இப்போ எங்க அப்பா எல்லாம் என்ன இன்ஜினியரிங் படிச்சாரா, எங்க தாத்தா எல்லாம் எம்பிஏ படிச்சாரா? படிக்கல. எங்க தாத்தா எம்பிஏ பெரிய வியாபாரி, எங்க தாத்தா பெரிய தானங்கள்லாம் பண்ணியிருக்காரு. அதெல்லாம் அந்த அளவுக்கு எங்க அடியனால பண்ண முடியுமான்னு கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியாது. அப்பேற்பட்ட தானங்கள்லாம் எங்க தாத்தா பண்ணியிருக்காரு. என்ன ஆனா அவரு எம்பிஏ படிக்கல, பிஇ படிக்கல, எம்பிபிஎஸ் படிக்கல, அவர் பண்ணியிருக்காரு. இப்ப அவரு பண்ணதை என்னால பண்ண முடியுமா, அடியனால பண்ண முடியுமா? அவர் எம்பிஏ படிக்கலையே, அதனால நானும் படிக்க கூடாதா? இப்படி நம்ம ஒவ்வொருத்தையும் ஒப்பனை பண்ணிக்கிட்டே போனோம்னா வாழ்க்கையில பக்தி வளராது. ஆனா ஒண்ணு நிச்சயம்ங்க, இந்த உடம்புல இருக்கிற இந்த அணு இருக்கே, அணு அதுல ரிஷிகளுடைய அணு இருக்கிறது. அடியேனுடைய கோத்திரம் என்ன, கோத்திர ரிஷி இருக்கிறாரோ, பராசரர்னா பராசரர், மார்க்கண்டேயர்னா மார்க்கண்டேயர், ஜன்னுனா ஜன்னு ரிஷி, என்ன அவர் ஜாபாலி ரிஷினா ஜாபாலி ரிஷி அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு ரிஷிகள் இருக்கிறார்களே, அவர்களுடைய அணுக்கள் நம் உடம்பில் இருக்கிறது. அதை நாம் தியானிக்க தியானிக்க, எப்படி ஒரு எம்பிஏ படிக்க வேண்டும் என்று ஆசைப்படும் ஒரு மாணவன் எம்பிஏ படிக்கிறானோ, எப்படி பிஇ சேர வேண்டும் என்று ஒரு ஆசைப்படும் மாணவன் பிஇ சேருகிறானோ, அதுபோல நமக்கு ஞானம் கிடைக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டு நாம் பிரார்த்தனை செய்தால் ஞானம் நிச்சயமாக கிடைக்கும், அதுல சந்தேகமே கிடையாது. அப்ப இந்த ராம அப்படின்ற நாமத்துடைய மகிமை தெரிஞ்சுக்கிட்டு நாம ராம நாமத்தை ஜபிக்க ஆரம்பிச்சோம்னா ஞானம் தானாக வளரும். ஏன்னா நம்ம ஒரு விஷயத்தை இன்னைக்கு பார்க்கிறோம்னா அந்த வஸ்து வேற எங்கேயாவது கிடைக்குதா அப்படின்னு பார்ப்போம். இன்னைக்கு நம்ம ஒரு வீட்டில் ஒரு ரெஃப்ரிஜரேட்டர் வாங்கணும்னு போறோம். இந்த ரெஃப்ரிஜரேட்டர் வாங்கணும்னா இல்லை ஒரு வாட்டர் பியூரிஃபையர் வாங்கணும்னு போறோம். அந்த வாட்டர் பியூரிஃபையர் வாங்கணும்னா எல்லாம் போய் கடையில ஏறி இறங்கி எது நல்லா இருக்கு, விலை எது கம்மியா இருக்கு, கூட இருக்கு, யாரு அதிகமா அது உபயோகம் பண்றாங்க, அந்த அந்த ஒரு சாதனத்தை தான் விரும்பி வாங்குவோம். அப்படின்னா இந்த ராமநாமத்தை நாம ஜபின்னு சொல்றோம். ஜபின்னு சொன்னா பக்கத்தில் இருக்கிறவன் ஜபிக்கிறானா, எய்தாப்புல இருக்கிறவன் ஜபிக்கிறானா, என்னுடைய சக நண்பன் ஜபிக்கிறானா, எப்படி என்னுடைய சக நண்பன் ஜபிக்கிறானா, இப்படி எல்லாம் யோசனை பண்றாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம், கூட்டம் சேர்ற இடத்துல தான் கூட்டம் சேருது, இல்லாட்டி சேராது. இப்ப ராமநாமன் நான் ஏன் ஜபிக்கணும், என்ன நான் ஏன் ஜபிக்கணும்னு கேட்கிறான், என் பையன் கேட்கிறான், அந்த மாதிரி நிறைய பசங்க கேட்பாங்க. அவங்களுக்கு எடுத்து சொல்லணும் இந்த ராமநாமத்துடைய மகிமையை. அப்பதான் வால்மீகி பகவான் சரித்திரத்தை நம்ம சொல்ல வேண்டியிருக்கு. எத்தனை பேர் சொல்லியிருப்போம் வால்மீகி பகவானுடைய சரித்திரத்தை மாணவர்களுக்கு, நம்முடைய குழந்தைகளுக்கு? யோசிச்சு பாருங்க, நீங்க அவங்க யோசிச்சு பார்த்துங்க, சொல்லியிருக்கோமா இல்லையான்னு யோசிச்சு பாருங்க. சொல்லியிருக்கோமா இல்லையான்னா சொல்லலைன்னா சொல்லணும். அப்ப உபன்யாசத்துக்காச்சும் அனுப்பணும், ஏதாவது ஒரு வழி பண்ணிக்கணும்ல. இந்த வழிதான் நாம் இன்னைக்கு செய்ய வேண்டிய முயற்சிகள். இன்னைக்கு இந்த ராமாயணம், இந்த மகா காவியம், அதனுடைய நாயகனான ஸ்ரீ ராமச்சந்திர பிரபுவின் ஜன்மதினம். அவர் சம்பந்தமாக சில விஷயங்களை பேசியே ஆக வேண்டும். தடைகளை பேசுவது மட்டும் உபன்யாசம் ஆகாது, தடைகளை எப்படி கடப்பது என்பதை பற்றியும் பேச வேண்டும். அதற்கு நம் ஸ்ரீ நடனகோபால நாயகி சுவாமிகளின் அருளும் பல ஆச்சாரியர்களுடைய ரிஷிகளுடைய அருளும் நமக்கு கிடைக்க வேண்டும் என்பது பிரார்த்தனை. தபஹ ஸ்வாத்யாயஹ நிரதம் தபஸ்வி வாக்விதாம்பரம் நாரதம் முனிபப்ரச்ச வால்மீகி முனிபுங்கவம். இந்த ஸ்லோகம் ஸ்ரீமத் ராமாயணத்தில் ஆரம்ப ஸ்லோகமாக அமைந்திருக்கிறது. ஸ்ரீமத் ராமாயணத்தை நமக்கு வடித்து கொடுத்தவர் வால்மீகி பகவான். அவர் ஒரு கள்வனாக, ஒரு கொள்ளைக்காரனாக இருந்தபோது அவருடைய முன்ஜென்ம கர்ம பலத்தால் அவன் நாரத முனிவருக்கு அவன் கண்ணில் பட்டிருக்கிறான். நாரத முனிவருக்கு கண்ணில் பட்டிருக்கிறான். அப்பேற்பட்ட அருள் அவனுக்கு கிடைக்க அந்த கொள்ளைக்காரன் என்னுடைய கர்மா
எனக்குத்தானா மற்றவர்களுக்கும் இல்லையா? எப்படி தான் கொள்ளையடித்து போகும் வீட்டில் இருக்கும் மனைவி மக்களுக்கு பகிரக்கூடிய அந்த கொள்ளையடித்து போகப்பட்ட பொருள்கள் எல்லாம் எப்படி மற்றவர்கள் பருகுகிறார்களோ அனுபவிக்கிறார்களோ, அதுபோல தான் செய்யும் இந்த கொள்ளையில் தனக்கு கிடைக்கும் பாவத்தை அவர்கள் பகிர்வார்களா என்பது அவனுடைய கேள்வி. யாருடைய கேள்வி? நாரதருடைய கேள்வி. அந்த கேள்விக்கு இவனால் பதிலளிக்க முடியவில்லை. ரத்னாகரன் என்ற கொள்ளைக்காரனால் பதிலளிக்க முடியவில்லை. மீண்டும் தன்னுடைய வீட்டுக்கு சென்று இதை பரிசீலித்து மனைவி மக்களிடம் கேட்டு திரும்பு என்று நாரதர் சொல்ல, இவன் வீட்டுக்கு சென்று ஓர் இரவை கழித்து விட்டு அந்த பதிலுக்கு முடியாது என்ற பதில் தான் அவனுக்கு கிட்டி திரும்பி நாரதரிடம் வந்து ஐயோ ஐயோன்னு அலறிக்கொண்டு வந்து, எனக்கு இந்த பதில் கிடைக்கவில்லை, அப்படி என்றால் நான் கொள்ளையடிக்கும் பாவம் மற்றவர்கள் தன்னுடன் பகிர தயாராக இல்லை. அப்படின்னா என்ன அர்த்தம்? நம்ம பாவம் நம்மோட தான் இருக்கு, நம்ம புண்ணியமும் நம்மோட தான் இருக்குன்னு சொன்னா எப்படியா இதை கழிக்கிறது? எப்படி இந்த பாவத்தை கழிக்கிறது? ரூபா அக்கவுண்ட்ல இருந்தா வரவு, போனா செலவு. செலவை யாராவது பயந்துக்கிறாங்களா? நம்ம வரவு வருது, அக்கவுண்ட்ல 1 லட்சம் டெபாசிட் இருக்குன்னா என்ன, அதை வரவு தான் இருக்கு, அந்த வரவை என்ன பண்றாங்க? அந்த பணத்தை வாங்கிக்கிறாங்க. சம்பாதிக்கிறதை யாராவது பயந்துக்க முடியுமான்னா ரொம்ப ஆச்சரியம் தான். அது நடக்கிறது ரொம்ப கஷ்டம். அதுபோல இந்த பாவத்தை யாரையா பகிர்ந்துக்கிறதுனா யாருமே தயாரா இல்லைன்னு சொன்ன உடனே அதுக்கு என்ன வழி அப்படின்னா, இந்த பாவத்தை கழிக்கிறதுக்கு வேற வழியே கிடையாது, நீ ராமநாமத்தை ஜபிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி அந்த அஞ்ஞானியான கொள்ளைக்காரனான மகா பாவியான ரத்னாகரனுக்கு உபதேசிக்கப்பட்டதுதான் இந்த ராமநாமம். இதைத்தான் கேள்வியாக அவன் கேட்கிறான். கோனஸ்மின் சாம்பிரதம் லோகே குணவான் கஸ்ய வீரியவான் தர்மக்யஸ்ய கிருதக்யஸ்ய சத்யவாக்கியோ திருடவ்ரதாக அப்படின்னு சொல்லி வால்மீகி பகவான் கேட்கிறான் இந்த நாரத முனிவர்கிட்ட. யாரையா இந்த ராமன் சொல்றீங்க? இந்த ராமன் யாரு? இந்த ராமநாமம் சொல்லலாம், சரி, அப்பேற்பட்ட ராமநாமத்துடைய அந்த மனிதன் யார்? அந்த பெரிய மனிதன் யார்? அந்த ஞானி யார்? அந்த மகாத்மா யார் என்று வினவுகிறான். இந்த கோனஸ்மின் சாம்பிரதம் லோகே குணவான் கஸ்ய வீரியவான் தர்மக்யஸ்ய கிருதக்யஸ்ய சத்யவாக்கியோ திருடவ்ரதாக. அப்படின்னா என்ன பொருள் தெரியுமா? இது அநேகமா நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க இந்த ஸ்லோகத்தை. யாரு இப்ப இந்த உலகத்துல கோனஸ்மின் சாம்பிரதம் லோகே அப்படின்னா இப்ப இந்த உலகத்துல யாரு குணவான், யாரு நல்ல குணங்கள் உடையவன்? அப்படி நல்ல குணங்கள்னா எல்லா நல்ல குணங்களும், ஒரு குணம் கூட விட முடியாது. கோனஸ்மின் சாம்பிரதம் லோகே குணவான் கஸ்ய வீரியவான், குணத்தோட இருக்கணும், வீரத்தோடையும் இருக்கணும், பராக்கிரமத்தோடையும் இருக்கணும். அப்பேற்பட்ட குணவான் கஸ்ய வீரியவான் தர்மத்தோடையும் இருக்கணும், தர்மக்யஸ்ய கிருதக்யஸ்ய ஞானத்துடையும் இருக்கணும், தர்மக்யஸ்ய கிருதக்யஸ்ய சத்யவாக்கியோ திருடவ்ரதாக அப்படின்னு கேட்கிறான். என்னையாது இன்னைக்கு யாரு இந்த தேர்தல் நடக்குது, யாரு ஜெயிப்பாங்கன்னு கேளு, ஒரு கணக்கு சொல்லலாம் நம்ம. இவன் ஜெயிப்பான், அவன் ஜெயிப்பான், என்ன இவன் தோத்து போவான், இத்தனை வாக்கு வாங்குவான், இந்த பேச்சு தானங்க நிறைய இருக்கு. திடீர்னு நீ குணவானுங்கிற, சத்தியவானுங்கிற, திருடவிரதனுங்கிற, யாரையா இதெல்லாம் எவனுக்கு ஏன் வேணும்? இன்னைக்கு வெளியே போனா எவ்வளவு சம்பாதிக்க முடியும்? வெளியில போனா எவ்வளவு சம்பாதிக்கலாம்? என்னென்ன திரைப்படத்துக்கு போகலாம், திருவிழா நடக்குது, நல்ல வெளியில போய் வேடிக்கைலாம் பார்த்துட்டு நல்ல ஹோட்டல் எல்லாம் சாப்பிட்டு வீட்டில் படுத்தா ஒரு சீரியலை பார்த்து படுப்போம். இதான் நடக்குது. இது நீங்க சம்மந்தம் இல்லாம குணவானுங்கிற, சத்தியவானுங்கிற, வீரியவானுங்கிற, திருடபிரதனுக்கு என்ன அர்த்தம்னா, ஒரு வாக்கு நாம் கொடுத்தோம் என்றால் அதை காப்பாற்றுவதற்காக நாம் மனம் துடித்து இருக்க வேண்டும். எப்படி மனம் துடிச்சு இருக்கணும்? ஒரு வாக்கு சொல்லிட்டோம்னா, ஒரு பிச்சைக்காரன் நம் வாசலில் வந்து நாம ஏதாவது போடுவோமோ அப்படின்னு எதிர்பார்க்கிறான். ஒரு பிச்சைக்காரன் நம்ம ஒண்ணுமே தெரியல, அந்த பிச்சைக்காரனுக்கு கொடுப்போங்கிற ஒரு மனசு அது மனசு வருதோ இல்லையோ, நம்ம இந்த சட்டப்பையில கையை இப்படி விட்டு எதுக்கு விடுறோம்னு தெரியல, வேற காரணத்துக்கு விடுறோம்னு வச்சுங்க, அந்த பிச்சைக்காரன் எதிர்பார்க்கிறான், கையை விட்டானே அப்ப தட்டுல ஏதாவது போட போறான்னு எதிர்பார்க்கிறான்னு வச்சுங்களேன். அந்த எதிர்பார்ப்பை கூட நிறைவேற்ற வேண்டிய கடமை அந்த மனிதனுக்கு உண்டது. அப்படின்னா அப்பேற்பட்ட காரியம், அப்பேற்பட்ட தர்ம சிந்தனை இருக்க வேண்டும். ஒரு பாவனையாக நாம ஏதாவது செஞ்சா கூட மக்கள் நம்மள இவன் இது செஞ்சிருவான்னு எதிர்பார்க்கிறாங்க. எப்படி ஒரு கல்லை தூக்குனா நாய் ஓடி போயிருதுங்க, கல்லால் அடிக்கவே இல்லை, கல்லு கூட கிடையாதுங்க, அந்த பாவனைக்கே ஒரு நாய் ஓடி போகிறது என்றால் அந்த நாய்க்கு புரிகிறது இல்லையே, இந்த மனிதர்களுக்கு புரிகிறதா?
ஒரு பாவனைக்கு கட்டுப்படுறது, அந்த இயற்கை கட்டுப்படுது. அந்த பாவனை கூட நாம செய்யறது இல்லையே. அப்படின்னா எப்படி நமக்கு தர்மம் வரும்? எப்படி சத்திய வாக்கு, எங்க வாக்கு காப்பாற்றப்படுது? நேத்து சொன்னது நேத்து சாயந்தரமே மறந்துறான்ல. முந்தையெல்லாம் என்ன சொல்லுவாங்க, என்ன சொல்லுவாங்க, குடிச்சா அடுத்த நாள் மறந்து போயிடுவாங்கன்னு சொல்லுவாங்க. இந்த கள்ளு குடிக்கிறவங்க சொல்லுவாங்க என்ன, அது என்ன சொல்லுவாங்கன்னா, இவன் நேத்து குடிச்சா இன்னைக்கு மறந்துடுவாயான்னு சொல்லுவாங்க. இப்ப குடிக்கிறதெல்லாம் கிடையாது. இன்னைக்கு நிர்பந்தத்தாலேயே நிறைய விஷயங்கள் நம்மளால் நிறைவேற்றப்படவில்லை. இன்னைக்கு ஒரு வாக்கு கொடுக்கிறோம், நாளைக்கு பாத்தீங்கன்னா நிறைவேற்ற முடியல. ஏன்னா நிர்பந்தங்கள் அப்படி இருக்குது, நம்மளுக்கு வேண்டிய தடைகள் எல்லாம் நிறைஞ்சு இருக்கிறது. அப்படின்னா எப்படி நம்மளால நிறைவேற்ற முடியும்னா, இது தான் ராமனிடமிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய விஷயம். இதைத்தான் நாரதர் சொல்றாரு வால்மீகி பகவானுக்கு. இப்பேற்பட்ட குணங்கள் உடையவன் யார் அப்படின்னு கேட்கும் போது வால்மீகி சொல்ற அந்த பதில் தான் மிக மிக விசேஷமான பதில். அது அந்த நாரத முனிவர் சொல்றாரு, வேத வேத்யே பரே பும்சே ஜாதே தசரதாத்மஜே அப்படின்னு சொல்லி அந்த குணங்கள் உடைய அப்பேற்பட்ட மகானுபாவன் யார் என்றால் தசரதாத்மஜன் அப்படின்னு சொல்றாரு. என்ன சொல்றாரு? தசரதாத்மஜன்னா ஒவ்வொரு தந்தைக்கும் எது ஆத்மா அப்படின்னு கேட்டா தன்னுடைய புதல்வன் தான் ஆத்மா. அப்படின்னா உத்தமமான புதல்வன் இருப்பான்னு சொல்லி அந்த சந்தோஷப்படுறாரு தந்தை. ஒரு தந்தையுடைய கடமை, ஒரு தந்தையுடைய ஆசை என்ன, நிறைவேறாத ஆசைகள் நிறைய இருக்கும், நிறைவேற்றப்படாத கடமைகள் நிறைய இருக்கும். அது எல்லாம் யார் நிறைவேற்றணும்னு தந்தை ஆசைப்படுவாங்கன்னா மகன் நிறைவேற்றணும்னு ஆசைப்படுவாங்க. அப்படின்னா இந்த உலகையே ஆளக்கூடிய ஒரு உத்தமன் நமக்கு பிறக்க வேண்டும் என்று அந்த யாகங்கள் யஜ்ஞங்கள் எல்லாம் செய்து பிறந்த தவப்புதல்வன் தான் ஸ்ரீ ராமச்சந்திர பிரபு. ஸ்ரீ ராமச்சந்திர பிரபு பிறப்பு எப்படின்னா 60,000 ஆண்டுகள் தசரதன் வாழ்ந்தும் அவனுக்கு புத்திர பாக்கியம் இல்லை. அப்பேற்பட்ட புத்திர பாக்கியம் இல்லாத போது பல ரிஷிகளின் வசிஷ்டரின் அருளாலே புத்திர காமேஷ்டி யாகம் செய்யப்பட்டு அதில் வந்த பாயாசத்தை கோசலையும் சுமித்திரையும் கைகையும் பருகி அதனுடைய அருளால் ராமன், லக்ஷ்மணன், பரதன், சத்ருகணன் பிறந்திருக்கிறார்கள். அப்பேற்பட்ட அந்த யஜ்ஞத்தில் இருந்து வந்த பாயாசத்தின் அருளால், அந்த யஜ்ஞ பலத்தால் பிறந்தவர்கள் தான் இந்த 4 தவப்புதல்வர்கள். ராமன் மேல எவ்வளவு ஆசை இருக்கும். நமக்கு கல்யாணமாகி 2 வருஷம் கழிச்சு பிறந்தாலே ஆஹா ஓஹோன்னு கொண்டாடுறோம். 60,000 வருஷம் எவ்வளவு கஷ்டப்பட்டு பாக்கியம், இந்த குழந்தை பாக்கியம் இல்லைன்னு சொல்லி. அதனால அப்பேற்பட்ட தசரதாத்மஜன் ராமன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு நாரத முனிவர். அப்படின்னா அப்பேற்பட்ட ராமன் எப்பேற்பட்ட ஒரு வீரியசாலி, பலசாலி, கருணை உடையவன் அப்படின்னு சொல்லி கிட்டத்தட்ட 32 குணங்கள் ராமனுடைய குணங்களை வர்ணிக்கிறாரு நம்ம நாரத முனிவர்னு சொன்னா. அதுக்கப்புறம் தான் வால்மீகி பகவானுக்கு அப்படியே திகச்சு நின்று இப்பேற்பட்ட பாக்கியம் எனக்கு கிட்டு இருக்கிறதேன்னு சொல்லி ராமனை பத்தி தியானிக்க ஆரம்பிக்கிறாரு, ராமனை தேட ஆரம்பிக்கிறாரு, ராமனுடைய சரிதையை வடிக்க ஆரம்பிக்கிறாரு, பிரம்மாவுடைய அருளால் படிக்க ஆரம்பிக்கிறாரு வால்மீகி பகவான். இப்படித்தான் ராமாயணம் பிறந்த கதை. இந்த ராமாயணத்துல நிகழ்வுகள் அநேகம். ஒவ்வொரு நிகழ்வும் பார்த்தோம் என்றால் நாம் வாழ்க்கையில் கடைபிடிக்க வேண்டிய, ஒரு முயற்சியாவது செய்ய வேண்டிய தத்துவங்கள் நிறைய இருக்கின்றன. காட்சிகளை காட்சிகளாக பார்க்க கூடாது, காட்சிகளை கருத்துக்களாக பார்க்க வேண்டும். ஒவ்வொரு காட்சியையும் இன்னைக்கு நம்ம இந்த உபன்யாசத்துல உட்கார்ந்து சில பேர் அப்படியே லேசா கண் அசைச்சுக்கிட்டு இருப்பாங்க. அந்த காட்சி கூட நமக்கு கருத்து தான். ஏன்னா நான் சரியா பேசலைன்னு அர்த்தம், அடியேன் சரியா பேசலைன்னு அர்த்தம். ஒவ்வொரு காட்சியையும் ஒரு கருத்தை நமக்கு உணர்த்துகிறது. அதை எல்லோரும் புரிஞ்சுக்கணும். ஒவ்வொரு தரிசனமும் நமக்கு ஒவ்வொரு தத்துவத்தை உணர்த்துகிறது. இந்த தரிசனமும் காட்சியும் தத்துவங்களாகவும் கருத்தாகவும் மாற வேண்டும். இல்லைன்னா அது ரசம் போன சக்கியதான். ராமாயணத்தை வெறும் கதையா கேட்டுட்டு சரின்னு போனா பாக்கியம் இருக்கு, அதுல பலன் இருக்கு, இல்லைன்னு சொல்லல. ஆனா முழுதான பலன் இருக்கிறதா? என்ன, பழம் தின்னு கொட்டையை போட்டு கொட்டையை ருசிச்ச அந்த பலன் தான் இருக்குமே தவிர அது விதைச்சு மறுபடியும் பழத்தை சாப்பிடணும்ல, நம்ம அந்த பழத்துடைய ருசி வேணும்ல. அப்படின்னா அந்த கருத்தை நம்ம தெரிஞ்சுக்கணுமே, அந்த முயற்சி வேணும், அந்த ருசி வேணும். அந்த ருசி வந்துச்சுன்னா அப்புறம் அந்த பழத்தை மறுபடியும் தேட ஆரம்பிச்சிருவோம். இது போன்ற உபன்யாசத்துக்கு வர ஆரம்பிச்சிருவோம். அடியேன்னு ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி
இந்த ஸ்ரீமன் நடனகோபால நாயகி சுவாமிகளுடைய சன்னிதானத்துல தான் உபன்யாசம் பண்ண ஆரம்பிச்சதே. அரங்கேற்றமே இங்கதான் ஆச்சு. அப்படின்னா அப்ப உட்கார்ந்து இருந்த ஜனக்கூட்டமும் இப்ப உட்கார்ந்து இருக்கிற ஜனக்கூட்டமும் திருப்தியா இருக்கு. திருப்தியா கொஞ்சம் முன்னேற்றமா இருக்கு. அப்படின்னு கொஞ்சம் தேறி இருக்கேன்னு அர்த்தம். அப்படின்னா என்ன அர்த்தம்? இதோடைய ருச்சி மக்களுக்கு ஏதோ தெரிஞ்சு புரிஞ்சு அந்த ருச்சிக்காக வந்திருக்கிறாங்க. இன்னைக்கு சென்னையில இருந்தவங்க எல்லாம் இன்னைக்கு வந்திருக்காங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, என்ன சொல்றேன்னா, இதில் உண்டான ருச்சி பெருகுகிறது. இது உண்டான ருச்சி பெருகிறது. அப்பேற்பட்ட ருச்சி இந்த வால்மீகி பகவானுக்கு நாரதரால் ஊட்டப்பட்டிருக்கிறது. அந்த ருச்சியை உணர்ந்து முழுதாக அனுபவித்து இந்த உலகத்தில் இருக்கிற அனைவருக்கும் இந்த ருச்சி கிட்ட வேண்டும் என்ற அந்த பிரயத்தனத்தை செய்திருக்கிறார் வால்மீகி பகவான். வால்மீகி பகவான் என்ன சொல்லியிருக்காருன்னா, வேத வேத்தியே பரேபும்சே ஜாதே தசரதாத்மஜே அப்படின்னு சொல்றாரு. அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த வேதம் இருக்குல்ல, இந்த வேதம் இவ்வளவு பெருசு கடல் அளவு இருக்கிறது. இந்த வேதம் எப்படியா நம்ம மக்களுக்கு முழுசா போய் சேரும் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த வேதம் தான் ராமனாக பிறந்திருக்கிறான். தசரதாத்மஜனாக ராமன் பிறந்திருக்கிறான். வேதம் வேற ராமன் வேற கிடையாது. ரெண்டும் ஒண்ணுதான். வேதம் வேற ராமன் வேற கிடையாது. ரிக், சாம, யஜூர், அதர்வன 4 வேதங்கள். அதனுடைய 4 அங்கங்கள் இருக்கிறது. என்ன அதுல சொல்லுவாங்க? சீக்ஷா அப்படின்னு சொல்லுவாங்க. சீக்ஷா 6 அங்கங்கள். 6 அங்கங்கள் இருக்கிறது. அதுல சீக்ஷா, வியாக்கரணம், சந்தசு, நிருத்தம், ஜோதிஷம், கல்பம். இந்த 6 அங்கம். இந்த 6 அங்கம் என்னன்னா எப்படி உருவாயிருக்குன்னா, முதல்ல வேதம் ஒலியா தாங்க இறங்கியிருக்கு. இந்த ஒலி அக்ஷரமாயிருக்கு. அதான் சீக்ஷா அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஒலி அக்ஷரமாயிருக்குது சீக்ஷா. அப்புறம் இந்த ஒலிகள் எல்லாமே வியாக்கரணமாயிருக்கு. அதோட இலக்கணமாயிருக்கு. அந்த இலக்கணம்னா ஒலி எல்லாம் சேர்ந்து வார்த்தைகளாயிருக்கு. அந்த வார்த்தை இலக்கணமாயிருக்கு. அப்புறம் சந்தஸ்ன்னு சொல்றாங்க. இந்த வார்த்தைகளே கவிதைகளாயிருக்கு, பாடல்களாயிருக்கு. வேத ஒலிகள் இந்த வார்த்தைகளாகி, வார்த்தைகள் அப்படியே சந்தஸ்னா இந்த அளவு இந்த வேத அத்தியனம் செய்யணும். என்ன ஒவ்வொரு சந்தஸ் சொல்லுவாங்க. அனுஷ்டுப் சந்தஸ், திருஷ்டுப் சந்தஸ், காயத்ரி சந்தஸ் சொல்லி அந்த மீட்டர்னு சொல்லுவாங்கல்ல, அந்த அளவு இவ்வளவு நீளமா பாடணும், அடுத்த வரைக்கும் போயிடணும். இதான் இந்த அளவு. இது சந்தஸ்ன்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் ஜோதிஷம்னா இந்த வானசாஸ்திரம், இந்த கோள்களுடைய கணிப்புகள் எல்லாம் இருக்கு வேதத்துல. அப்புறம் நிறுத்தம்னா இந்த இவ்வளவு சொற்கள் இருக்கு, இவ்வளவு வார்த்தைகள் இருக்கு, இதெல்லாம் அர்த்தம் சொன்னா தானே மக்களுக்கு புரியும். அது நிறுத்தம். நிறுத்துறாங்க, அதான் மனசுல நிறுத்துறாங்க. இப்ப இவ்வளவு வாக்கியங்கள் சொல்றா மனசுல நிக்கணும் இல்ல, சும்மா அது வாட்டுக்கு வார்த்தையை ராமாயணத்தை படிச்சு பாடிட்டே போயிடணும். சமஸ்கிருதம் யாருக்கு தெரியும்? இன்னைக்கு சமஸ்கிருதம் யாருக்கும் தெரியாது. சமஸ்கிருதம் வழக்கிலே இல்லையே. சமஸ்கிருதம் மறைஞ்சிருச்சா? மறையவே மறையாது. இன்னைக்கு ஒரு காடை முழுக்க அடிச்சாலும் என்ன, ஒரு சின்ன வித்து போதுங்க அது மறுபடியும் உருவாறதுக்கு. இந்த தடயம்னு சொல்லுவாங்களே, கேள்விப்பட்டிருக்கீங்களா? எவ்வளவோ கொலை செய்கிறவர்கள், கொள்ளை அடிக்கிறவர்கள் பெருசா பண்ணிட்டு எல்லாம் நாங்க முடிச்சிட்டோம், இந்த வங்கியை பூரா கொள்ளை அடிச்சு முடிச்சாச்சு, யாரும் நம்மளை கண்டுபிடிக்கவே முடியாதுன்னு நல்லா போய் அவன் வீட்டுல தூங்கிட்டு இருப்பான். ஆனா அங்க லேசா இந்த கைரேகை நிபுணர்கள் ஒரு சின்ன தடயத்தை கண்டுபிடிச்சு அவன் அந்த கொள்ளைக்காரனுடைய அந்த போட்டோ எல்லாம் எடுத்து கைரேகை ஏற்கனவே வச்சிருப்பாங்க. அதை சோடிச்சு அதை சரிபார்த்து சேர்த்து இவன் தான் கொள்ளை அடிச்சிருக்கான்னு தேடி கண்டுபிடிச்சு சிறையில போட்டுருவாங்க. என்ன இருக்கா, ஒரு தடயம் இருந்தால் போதும் அந்த கொள்ளைக்காரன் பிடிபடுகிறான், அந்த கொலையாளி பிடிபடுகிறான். அது கெட்ட விஷயம். நல்ல விஷயத்துக்கும் இதுதான். ஒரு சின்ன வித்து இருந்தா போதும் மறுபடியும் அது விருட்சமாகி காடாகி பெரும் தோப்பாகி விடும், நமக்கு பலனளிக்க விடும். அது போல இந்த சம்ஸ்கிருதம் இல்லைன்னு சில பேர் அவங்களுக்கும் தெரியாது, ஏன்னா மறந்துட்டாங்க நிறைய பேர், அவங்களுக்கும் தெரியறது இல்ல. என்ன அதனால இந்த சம்ஸ்கிருதத்தோட அருமை தெரியறது இல்ல. சம்ஸ்கிருத பாஷை இன்றும் உலகம் முழுக்க பரவி இருக்கும் ஒரு பாஷை. இண்டோ ஆரியன் லாங்குவேஜ் சொல்லி யூரோப்ல இருக்கு, இட்டாலியில இருக்கு, ரோம்ல இருக்கு, என்ன ஜெர்மன்ல இருக்கு, பிரெஞ்சுல இருக்கு. இண்டோ ஆரியன் லாங்குவேஜ் சம்ஸ்கிருதத்துக்கு பேரு. அந்த இண்டோ ஆரியன் லாங்குவேஜ் தான் அவங்க பேசுற இந்த பிரெஞ்சு, ஜெர்மனு, என்ன மத்த லத்தீனு நிறைய மொழிகளுக்கெல்லாம் ஆதாரமாக சம்ஸ்கிருதம் இருக்கிறதுன்னு அவங்களே ஒத்துக்கிறாங்க. அப்ப நாம ஏன் ஒத்துக்கிறது இல்ல? நம்ம ஏன் ஒத்துக்கிறதுனா லைப்ரரியை பூட்டிட்டோம், நூலகத்தை க்ளோஸ் பண்ணிட்டோம். நம்ம ஏன்னா வேற யாரோ லைப்ரரியை திறந்துட்டாங்க, அவங்க கிட்ட போய் நம்ம படிச்சுக்கிட்டு இருக்கோம். அந்த அளவுக்கு தான் நம்முடைய இன்னைக்கு நிலைமை, நம்முடைய நிலைமை அப்படின்னு சொன்னா,
இந்த சம்ஸ்கிருதத்துல வடிச்சிருக்கிற இத்தனை விஷயங்கள், இந்த 6 அங்கங்களுடைய இந்த வேதத்தை எல்லாம் நாம் எப்படி புரிந்து கொள்வது? அதுக்குத்தான் ரொம்ப சுலபமா ராமனே பிறந்திருக்கிறான், அவன் தான் வேதம் என்று அறுதியிட்டு கூறுகிறார் வால்மீகி பகவான். அப்படின்னா என்ன? நாரதர் என்ன அர்த்தம்னா, இந்த வேதம் தான் ராமனா பிறந்திருக்கான், நீ ரொம்ப கஷ்டப்படாத, ராமாயணத்தை படி, வேதத்தை பூரா புரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்பேற்பட்ட இந்த வால்மீகி பகவான் பிராச்சேதஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. வேதக பிராச்சேத தாசீத அப்படின்னு சொல்லி வால்மீகி பகவான வேதத்தையே ராமனாக வடித்து கொடுத்ததை தான் ராமாயணமாக மக்களுக்கு பகிர்வதால் அந்த வேதமே வால்மீகி பகவானுக்கு வசப்பட்டதாம், அந்த வேதமே தாசன் ஆகிவிட்டதாம் என்று சொல்றது அந்த பிராச்சேதச தாசீத அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்படின்னு என்ன அர்த்தம்? இந்த வேதமே எப்படி அகப்படும்னா, ராமக என்ற நாமத்தாலேயே வேதம் ஆகர்ஷிக்கப்படும். நம்மால வேதத்தை எப்படி அத்தியனம் பண்ண முடியலையா? ராம நாமத்தை சொல்லு, வேதம் வந்துடும், வசம் வந்துடும். அப்படின்னா அந்த வேதம் ராமனாக பிறந்து வால்மீகி பகவான் அந்த வேதத்தை ராமாயணமாக பரப்பி இருக்கிறார் என்பதுதான் சத்திய வாக்கு. இதெல்லாம் அப்படின்னா ராமன் யார்? இந்த வேதம் ராமனாக பிறந்துட்டார். ராமன் என்ன அப்படின்னா, ராமன் தான் தர்மம், ராமன் தான் தர்மம். இன்னைக்கு நம்ம பசங்களை சொல்றோம், நீ இந்த உனக்கு நல்ல செலவு பண்ணி என்ன நிறைய கொடுக்க வேண்டியதெல்லாம் கொடுத்து இந்த நிறுவனத்தில் சேர்த்துட்டேன், இப்ப படிக்க வேண்டியது உன் பொறுப்பு, அவனே நீ படிச்சே ஆகணும், இத்தனை மார்க் வாங்கணும், 80 விழுக்காடு வாங்கலன்னா தொலைச்சிருவேன், ஏன்னா இவ்வளவு பணம் கொடுத்து சேர்த்து விட்டுருக்கேன், இதுக்கு மேல நீ படிக்கலன்னா அவ்வளவுதான் அப்படின்னு கண்டிக்கிறோமா இல்லையா? அது ஏன் கண்டிக்கணும்? அவ்வளவு செலவு பண்ணிருக்கோம், அந்த அருமை தெரியுது, அதனால கண்டிக்கிறோம். இப்ப ராமனே பிறந்திருக்கிறான் வேதமாக அப்படின்னா எவ்வளவு சலுகை நமக்கு கிடைத்திருக்கிறது. அப்ப நாம அந்த ராமாயணத்தை படிக்க வேணாமா? ராமனை கற்க வேணாமா? அந்த அருமையை நமக்கு, அந்த அருமை கிடைக்கக்கூடிய பாக்கியம் எப்படி அந்த கல்லூரிலையும் அந்த நிறுவனத்திலையும் சேர்றதுக்குண்டான ஒரு பாக்கியம் கிடைத்திருக்கிறதோ, அதுபோல நம் பூர்வ ஜென்ம கர்மாவால் இந்த பாரத தேசத்தில் பிறக்கக்கூடிய பாக்கியம் நமக்கு கிட்டி இருக்கிறதே. யாருங்க கேட்கிறது? யார் 80 விழுக்காடு வாங்கு 100 விழுக்காடு வாங்குன்னு சொல்றது போல நீ ராமாயணத்தை படி, ராமனை பத்தி தெரிஞ்சுக்க, வால்மீகியை பத்தி தெரிஞ்சுக்க, ஸ்ரீமத் பகவத் ராமானுஜரை பத்தி தெரிஞ்சுக்கன்னு யாருங்க சொல்றது? சொல்லணும் இல்ல, சொல்றது இல்லையே நம்ம. ஏன்னா அது படிச்சா காசு கிடைக்கும், ராமனை படிச்சா காசு கிடைக்குமா? என்னையாது உண்மையிலேயே சொல்லணும்னா, காசு பணம் ஏசி நம்ம அறையில ஓட்டி விட்டு தூங்குறோம். நிறைய பேர் அடியனுக்கு தெரிஞ்சு ஏசி போட்டு தூங்குறவங்க அடியன் பேசியிருக்கேன், நிறைய நண்பர்கள் இருக்காங்க, நிறைய முதியோர்கள் இருக்காங்க, தூக்கமே வரமாட்டேங்குது அப்படின்னு சொல்றாங்க. இது உண்மையா இல்லையா? நிறைய இந்த வெயில் காலத்திலையும் சரி குளிர்காலத்திலையும் சரி ஏசி மிஷினை போட்டா காலையில எந்திரிச்ச உன்னையும் அமர்த்துறது இல்லை. என்னையாது? ஏசி மிஷினை போட்டா ஏசி அமர்த்திடணும், தேவையில்லையே. நமக்கு குளிர்ந்துருச்சு, அறையெல்லாம் குளிர்ந்துருச்சு, நம்ம தூக்கிட்டோம், போதுமே, ஏசியை ஆஃப் பண்ணிட வேண்டியது. எதுக்கு அதை போட்டுக்கிட்டே இருக்கோம் நம்ம? அது போறதுனால என்ன ஆகுதுன்னா, இயற்கை சீர்கெடுகிறது, உஷ்ணமாகிறது. ஒண்ணு புரிஞ்சுக்கணும், நம்ம இந்த இயற்கை பஞ்சபூதத்தாலான ஒரு பிரகிருதி மண்டலம். இது பிருத்வி, அப்பு, தேஜசு, வாயு, ஆகாசம். புரியுதா? இது சம்ஸ்கிருதம். பிருத்வி அப்படின்னா பூமி, மண் அர்த்தம். அப்பு அப்படின்னா நம்ம செட்டியாரெல்லாம் அப்புன்னு கூடுவாங்களே, அந்த அப்பு கிடையாது. அப்புன்னா தண்ணி, அப்புன்னா தண்ணி. இது உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னா, நம்ம இந்தியாவில் பாரத தேசம் சொல்லணும், இந்தியான்னு சொல்லக்கூடாது, இது ஒரு சங்கல்பம், அடியனுடைய சங்கல்பம். இந்த பாரத தேசத்துல பஞ்சாப்னு ஒரு ஊர் இருக்கு, தெரியுமா உங்களுக்கு? பஞ்சாப்னு ஊர். பஞ்சாப் எதுக்கு ரொம்ப பிரபல்யம் அப்படின்னா, அங்க பிச்சைக்காரங்களே பார்க்க முடியாது, பிச்சை கேட்கறவங்க கிடையாது, பிச்சை கேட்கிற வழக்கமே கிடையாது. அது ஒரு பஞ்சாப்ல ஒரு நல்ல ஒரு பேர் வாங்கின ஊர் அது. அங்க என்ன இந்த பஞ்சாபுக்கு அர்த்தம் தெரியுமா? 5 நதிகள் ஓடுகின்ற அந்த மாநிலம், பஞ்ச ஆபக அப்படின்னு அர்த்தம். இது அடியன் அங்க இருக்கிற பஞ்சாபி கிட்டே கேட்டேன், தெரியலங்க அவனுக்கு. பஞ்சாப்னா ஊர் அவ்வளவுதான் தெரியும், எங்க மாநிலம் சொல்றான். அவங்களுக்கே அவங்க ஊரை பத்தி பேர் காரணம் தெரியலங்க. அப்பேற்பட்ட நிலைமையில இந்த பாரத தேசம் ஓடிக்கிட்டு இருக்கு. பஞ்சாப்னா 5 நதிகள் ஓடக்கூடிய பஞ்ச ஆபக அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த 5 நதிகள் ஓடக்கூடிய அந்த பிரதேசம், அதனால தான் அந்த ஊர் ரொம்ப செழிப்பா இருக்கு.
டிராக்டர் ஓடுறத வந்து நம்ம அந்த விளம்பரத்தில் காமிப்பாங்க பார்த்தீங்களா, காமிக்கும் போதெல்லாம் நல்லா அந்த முண்டாசு கட்டிக்கிட்டு அவங்க போற மாதிரி தான் காமிப்பாங்க. ஏன்னா அந்த ஊர் அவ்வளோ செழிப்பு, 5 ஆறு ஓடுதுல என்ன. அதனால வந்து பஞ்ச ஆபக, ஆபனா தண்ணி, பிருத்தி அப்பு, தேஜஸ்னா நெருப்பு உஷ்ணம், வாயுன்னா காற்று, ஆகாசம்னா இப்படி காமிக்கிறது. ஆகாசம்னா எப்படி மேல ஆகாசம் காமிக்கிறோம். உண்மையிலேயே சொல்ல போனா நம்ம உடம்புலேயே இந்த 5 இருக்கு. நம்ம பஞ்சபூதத்தால் ஆன உடம்புன்னு சொல்றோம். இப்போ இதுல நிறைய பேர் கேட்பாங்க, எங்கேயா நெருப்பு எரியுதுன்னு கேட்கறாங்க. 98.4 டிகிரி டாக்டர் இருக்காரு முன்னாடி, 98.4 டிகிரி. அது என்ன, அந்த உஷ்ணம் எப்படி எரியுது, அந்த உஷ்ணம் எப்படி, யாரு நானா பொருத்தி வச்சிருக்கேன் உள்ள, நான் அந்த லைட்டரை போட்டு உள்ள அந்த நெருப்பை கொளுத்தியா வச்சிருக்கேன், எப்படியா அந்த 98.4 டிகிரி நமக்கு கிடைக்குது, அந்த உஷ்ணம் எப்படி கிடைக்குது? அந்த ஆத்மா உள்ள இருக்கிறதுனால பரமாத்மா அந்தராத்மாவாக அதோட சேர்ந்து இந்த நெருப்பை அப்படியே அணைக்காம வச்சுக்கிட்டு இருக்காரு. நாம பிறந்ததுல இருந்து அகம் பூத்வா வைஸ்வானரோ பூத்வா அப்படின்னு சொல்லி பகவத்கீதையில கிருஷ்ணனுடைய வாக்கு. அகம் வைஸ்வானரோ பூத்வா அப்படின்னா உள்ள அந்த வைஸ்வானரோ என்ற அந்த நெருப்பா நான் இருந்து உனக்கு ஜீரண சக்தியை கொடுத்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லி கிருஷ்ணனுடைய வாக்கு பகவத்கீதையில. அப்ப என்ன அர்த்தம், இந்த உஷ்ணம் உள்ள இருக்கிறதுக்கு காரணமே பகவான் அந்தராத்மாவாக இருக்கிறது தான். அவன் வெளியே போயிட்டானா இந்த ஆத்மாவும் வெளியே போயிடும், இந்த உடம்புல அந்த உஷ்ணம் போயிடும். இதான் இந்த நெருப்புடைய அந்த அந்த சஞ்சாரம் நம்ம உடம்புல இருக்கு, நெருப்பு இருக்கு. அதான் பிருத்தி அப்பு. பிருத்தினா மண்ணு, எரிச்சா மண்ணாயிரம்ல. பிருத்தி வாயு, வாயுனா காற்று, நம்ம சுவாசிக்கிறோம், உள்ள போயிட்டு போயிட்டு வந்துருக்கு பிராணன். என்ன காற்று. ஆகாசம் எங்க இருக்கு, ஆகாசம் இருக்கு தெரியுமா? என்ன ஆகாசம் இருக்கு தெரியுமாப்பா உனக்கு? சின்ன பையன் இருக்காங்க பாத்தீங்களா, நீ எல்லாம் பண்ணிருக்கிற பாக்கியம் பெரிய பாக்கியம். இதை பத்தி எல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்கு. இந்த பொண்ணு எல்லாம், சின்ன பொண்ணு உட்கார்ந்து இருக்கு, இவங்க எல்லாம் பெரிய பாக்கியவான்கள். என்ன எப்படியாவது இந்த ருச்சி அவங்களுக்கு கிடைக்கிறதே, ராமநாம மகிமை பேர்பட்ட வேத வாக்கியங்கள் எல்லாம் நீங்க கேட்கறதுக்கு உண்டான ஒரு வாய்ப்பு கிடைக்கிறதே, இதெல்லாம் நீங்க செஞ்ச அடியனும் செஞ்ச பாக்கியம். அப்படின்னா இந்த ஆகாசம் எங்க இருக்குன்னா, ஆகாசம்ங்கிறது வெளி. நமக்கு இந்த மூக்குக்குள்ள காத்து போனோம்னாலே சின்ன வெளி இருக்கணும், அப்பதான் காத்தே உள்ள போகும். வெளி ஒவ்வொன்றுலையும் இருக்கு, நம்ம உடம்புக்குள்ளேயும் வெளி இருக்கு. காற்று உள்ள போய் வருதுனாலே வெளி இருக்குன்னு அர்த்தம். காற்று வெளியிடை கண்டம்மா ஒரு திரைப்படம் கூட வந்துச்சு. இப்ப திரைப்படம் சொன்னாதான் தெரியும், பாரதியார் பாட்டுனா தெரியாது. பாரதியார் பாட்டுனா தெரியாது. காற்று வெளியிடை கண்டம்மானா திரைப்படம் வந்து போனுச்சுன்னு சொல்லுவாங்க நம்ம பசங்கள்லாம். அப்படித்தான் இருக்கு. அந்த மாதிரி காற்று வெளியில உள்ள போயிட்டு வந்துட்டுன்னா அந்த வெளி உள்ள இருக்கு. நம்ம ஆகாசம், ஆகாசம்னா மேல பாக்குறது இல்ல, நம்ம உடம்பே, அந்த உடம்புக்குள்ளே ஆகாசம் இருக்கு. இதுதான் நம்ம வேத கல்வி, வேத படிப்பு. என்ன இப்பேற்பட்ட இந்த வேத கல்வி எல்லாம் எங்க இருந்து வருதுன்னா சம்ஸ்கிருதத்துல இருந்து வருது. இந்த சம்ஸ்கிருதத்தை பத்தி பேச போய் இவ்வளவு விஷயங்கள் சொல்ல வேண்டியிருக்குன்னா அனைத்தும் நமக்கு பயன்படக்கூடிய விஷயங்கள், வேதத்திலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய விஷயங்கள் தான். எதுவுமே வீண் கிடையாது. இதுதான் உபன்யாசத்துல நமக்கு கிடைக்கக்கூடிய அந்த பருகக்கூடிய அருமையான பானங்கள். அது சர்பதா இருக்கலாம், இளநியா இருக்கலாம், என்ன நல்ல பாலா, பாதாம் பாலா இருக்கலாம், எப்படி வேணா இருக்கலாம். ஆனா விஷயங்களை பருகிக்குங்க, அனுபவிங்க, மற்றவர்களுக்கு எடுத்து சொல்லுங்க. நாம பருகுனாத்தான் பகிர முடியும். எப்படி நாம பருகுனாத்தான் நல்லா இருக்குப்பா நீயும் போய் சாப்பிடு அப்படின்னு சொல்லி அந்த விஷயங்களை பகிர முடியும். இந்த பருகிறது பகிருது ரெண்டும் சேர்ந்து வருது. ஒரு ராணா கூணா மாறினான்னா அவ்வளவு இனிமையா இருக்கு. இந்த தமிழ் நினைச்சு பார்க்கணும், நம்ம தமிழ் எவ்வளவு இனிமையா இருக்கு அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த ராமாயணம் சம்ஸ்கிருதத்துல மட்டும்தான் இருக்கா அப்படின்னா கிடையாது. ராமாயணம் எல்லா மொழிகளிலும் சஞ்சாரம் ஆகிட்டு இருக்கு. உலகம் யாவையும் தாமுளவாக்கலும், உலகம் யாவையும் தாமுளவாக்கலும், நிலைபெறுத்தலும் நீக்கலும் நீங்களா அழகிழா விளையாட்டுடையார் அவர் தலைவர் அன்னவர்க்கே சரணாங்களே. கம்பநாடாருடைய பாடல், கம்பநாடாருடைய கடவுள் வாழ்த்து. இது கடவுள் வாழ்த்து. இந்த கம்பநாடார் ராமாயணத்தை ஆரம்பிக்கும் போது இந்த உலகத்தை எல்லாம் படைத்து காத்து மீண்டும் விளையாட்டாக கிரகித்துக் கொண்டு மீண்டும் மீண்டும் இந்த விளையாட்டை மறுபடியும் இயக்கிக் கொண்டிருப்பவன் தான் தலைவன், அவன் தான் பகவான், அவன் தான் நம்மளை எல்லாம்
சிருஷ்டித்து காத்து கொண்டிருக்கிறவன், அவன் தான் ராமபிரான் என்று சொல்லாம சொல்லியிருக்காரு. ராமபிரான் அதுல சொல்லல. என்ன, இந்த தலைவன் யார், அவர் தலைவன், அவனுக்கே நாம் சரண் புக வேண்டும் சொல்லிட்டு எப்படி சரண் புகணும்னு சொல்லி ராமாயண காவியத்தை கம்பராமாயணமா எழுதியிருக்காரு. என்ன, இந்த கம்பநாடார். கம்பன் அப்படிங்கிற வார்த்தை நிறைய பேர் கம்பர் கழகம்னு சொல்றாங்க. கம்பன் வீட்டு கட்டுத்தரையும் கவி பாடும். எல்லாருக்கும் தெரியும் இந்த வார்த்தை. எல்லாரும் என்ன, கம்பன் வீட்டு கட்டுத்தறி எங்க இருக்கு, கவி எங்க பாடுறோன்னே தெரியல அப்படின்னா, கம்பனுடைய தமிழை நாம் படித்தால் ஒரு அஞ்ஞானியும் ஞானியாகி விடுவான். அதுக்கு அர்த்தம். கம்பன் வீட்டு கட்டுத்தரையும் கவி பாடும்னா கம்பராமாயணத்தை படிக்கணும்னு சொல்றதுனால இது சொன்னது. அதனால வேற கல்வியெல்லாம் படிச்சுட்டு இதை படிக்காம கம்பன் வீட்டு கட்டுத்தரையும் கவி பாடும்னு சுலபமாக்கிட்டு இருந்தோம்னா இந்த கம்பனை படிக்கணும்ல. கம்பன்னா என்ன அர்த்தம்னா, கம்பன் அவங்க அப்பாவுக்கு குழந்தை இல்லை. கம்பன் பிறக்கிறதுக்கு முன்னாடி அவங்க அப்பா ரொம்ப சிரமப்பட்டிருக்காரு. அப்ப நரசிம்ம பெருமானை போய் துதி பண்ணியிருக்காரு. எந்த நரசிம்ம பெருமாள் கோயில்னா, ஸ்ரீரங்கத்தில் இருக்கிற அந்த மேட்டழகிய சிங்கர்னு சொல்லி, அங்க ஸ்ரீரங்கம் கோயில்ல ரங்கநாயகி தாயார் சன்னதி இருக்கும், பெரிய பிராட்டி சன்னதி இருக்கும். அந்த சன்னதிக்கு முன்னாடி மேட்டழகிய சிங்கர்னு சொல்லி ஒரு நரசிங்க பெருமாள் அந்த அந்த தியானத்தில் இருப்பார். யோக நரசிம்மரா இருப்பார். என்ன, மேட்டழகிய ரொம்ப மேட்டில் இருப்பார். ஸ்ரீரங்கம் கோயிலுக்கு போயிருக்கீங்களா? எல்லாரும் போயிருப்பீங்க. இந்த மேட்டழகிய சிங்கர் தரிசனம் பண்ணிருக்கீங்களா? பண்ணிருக்கீங்க, ரொம்ப சந்தோஷம். அந்த மேட்டழகிய சிங்கர் இவர் வேண்டி இருக்காரு. ஏன்னா அந்த அவங்க அப்பா எல்லாம் வேண்டியிருக்காங்க போல. அதனால நரசிம்மருடைய அருளாலே பிறந்தவர்ங்கிறதுனால அந்த கம்பத்திலிருந்து பிறந்த நரசிம்மன், தூணிலிருந்து பிறந்திருக்கிறான், கம்பத்திலிருந்து வெளிப்பட்டிருக்கிறான். அதனால அந்த புதல்வனுக்கு கம்பர்னு பெயரிட்டு இருக்காரு அவங்க அப்பா. இது பெயர் காரணம், கம்பனுக்கு உண்டான பெயர் காரணம். அதனால பெருமாளுடைய அருளாலேயே பிறந்தவர் கம்பர். அந்த கம்பராமாயணத்தை ஏற்றும் போது அங்கே இருக்கிற மக்கள் அங்கீகரிக்கவில்லை. அங்கே இருந்த அரசர்கள் மற்ற புறவர்கள் எல்லாம் அங்கீகரிக்கவில்லை. அப்ப இவர் தான் பிறந்ததே நரசிம்மருடைய அருளாலே தானே அப்படின்னு மனசுல வச்சுக்கிட்டு கம்பர் சன்னதி, அந்த மேட்டழகிய சிங்கர் கம்பர் சன்னதிக்கு முன்னாடி போய் இந்த கம்பராமாயணத்தை ஏற்றிருக்காரு. இதுதான் சோதனை. இந்த சோதனையில நடுவுல சில இடங்கள்கள். இந்த கம்பராமாயணத்தில் இருக்கும்போது அங்கீகாரம் கிடைக்கலன்னு சொன்ன உடனே பெரியவங்க எல்லாம் சொல்லியிருக்காங்க, இந்த ராமனை பற்றி நீ பாட வேண்டும் என்றால் உனக்கு சுவாமி நம்மாழ்வாருடைய அருள் கிட்ட வேண்டும். நீ ராமரை பற்றி வால்மீகி எழுதின ராமாயணத்திலிருந்து தமிழ்ல வடிக்கணும்னா அதுக்குண்டான யோக்கியதை தகுதி உனக்கு வர வேண்டும் என்றால் சுவாமி நம்மாழ்வார் தான் அதிகாரி, இது தமிழ் தேசம் அப்படின்னா அவருடைய அருள் உனக்கு கிட்ட வேண்டும் சொன்ன உடனே அந்த ராமாயண காவியம் எதிர்த்து முன்னாடி சுவாமி நம்மாழ்வாருடைய அந்த பாடல்களை பாசுரங்களை ஏற்றிருக்காரு கம்பர். ஏற்றின உன்னதான் அங்கீகாரம் கிடைச்சிருக்குன்னு சொல்லி வரலாறு. எப்படி அங்கீகாரம் கிடைச்சிருக்குன்னா, அந்த மேட்டழகிய சிங்கர் கோயிலுக்கு முன்னாடி அந்த சன்னிதானத்துக்கு முன்னாடி பகவான் ஸ்ரீரங்கநாதரை வேண்டிக்கிட்டு இந்த ராமாயணத்தை பாடும்போது கர்ஜித்திருக்கிறார் நரசிம்ம பெருமாள். இது வரலாறு. அந்த கர்ஜனை மண்டபமும் இன்றும் நல்ல கம்பீரமா வீச்சிருக்கு. அந்த நரசிம்மர் மேட்டழகிய சிங்கர் முன்னாடி அதுல எழுதிருக்கு கம்பன் மண்டபம் எழுதியிருக்கும். போனீங்கன்னா பாருங்க, கம்பன் மண்டபம் எழுதியிருக்கும். அது என்னன்னா கம்பராமாயணம் இயற்றப்பட்ட அந்த மண்டபம், கம்ப மண்டபம் சொல்லி. இப்படி இந்த கம்பருடைய வரலாறு ஆரம்பமே பக்தியில தான் ஆரம்பிச்சிருக்கு. கம்பநாடார் 10,000 கவிகளை பாடியிருக்கிறார், 10,000 பாசுரங்களை இயற்றிருக்கிறார் கம்பராமாயணத்துல. அப்பேற்பட்ட கம்பராமாயணம் தமிழில் நமக்கு கிட்டியிருக்கும் ஒரு சொத்து. இப்ப முதல்ல பாடலே உலகம் யாவையும் தாமுள வாக்கலும் நிலைபெறுத்தலும் நீக்கலும் நீங்களா அழகிலா விளையாட்டுடை ஆரவர் தலைவர் அன்னவர்க்கே சரண் நாங்களே. இந்த பாடல் கூட சம்ஸ்கிருத பாடலிலிருந்து அவர் எடுத்த விஷயம்தான். ஸ்ரீமத் பகவத் ராமானுஜர் என அகில புவன ஜன்மஸ்தேம பங்காதிலீலே வினத விவித பூதவிராத ரக்ஷைக தீக்ஷே சுதி சிரசி விதித்தே பிரம்மணி ஸ்ரீனிவாசே பவது மம பரஸ்மின் ஷேமுஷி பக்தி ரூப அப்படின்னு சொல்லி ஸ்ரீமத் பகவத் ராமானுஜர் தான் இயற்றிய கிரந்தங்களிலேயே நமக்கு கிடைக்கக்கூடிய, இன்றளவும் கிடைக்கக்கூடிய மிகப்பெரிய வேதத்தின் சாரமான ஸ்ரீபாஷ்யம் என்ற அந்த சொத்து. இந்த ஸ்ரீபாஷ்யம் என்று வியாச பகவான் அருளுன அந்த தத்துவத்தின்
விளக்கமாக எழுதப்பட்டதுதான் ஸ்ரீபாஷ்யம். என அப்பேற்பட்ட பிரம்மசூத்திரம், பிரம்மனை, பிரம்மன்னா பகவான் அர்த்தம். பிரம்மத்தை எப்படி புரிஞ்சுக்கணும்? இப்ப ராமனா புரிஞ்சுக்கிட்டா பிரம்மம் புரிஞ்சிடும், கிருஷ்ணனா புரிஞ்சுக்கிட்டா பிரம்மம் புரிஞ்சிடும். சில பேர் தத்துவங்களாத்தான் படிக்கணும்னு ஆசைப்படுவாங்க. எப்படி தத்துவம், இறைவன் எப்படி இருக்கிறான், எப்படி பறந்தும் விருந்தும் நிலமாய் காற்றாய் வெளியாய் அப்படின்னு சொல்லி நிறைய தத்துவங்கள் இருக்கு. எல்லா தத்துவத்துக்கும் மேல இறைவன் இருக்கான். இந்த பிரகிருதி மண்டலத்துக்கு மேல ஸ்ரீவைகுண்டம்னு ஒரு தேசம் இருக்கு. அது விரஜா நதியை தாண்டி நம்ம போனாதான் ஸ்ரீவைகுண்டத்தை அடைய முடியும்னு சொல்லி அந்த ஸ்ரீவைகுண்டத்தை விளக்குற விஷயமா தான் பிரம்மசூத்திரம் இருக்கு. அதுல நிறைய விஷயங்கள் இருக்கு. அதை பிரம்மசூத்திரத்தை ஸ்ரீமத் பகவத் ராமானுஜர் ஸ்ரீபாஷ்யம், பாஷ்யம்னா விளக்கம் அர்த்தம், அந்த விளக்கமா சொல்லியிருக்காரு. அந்த ஸ்ரீபாஷ்யத்தின் மங்கள ஸ்லோகமாக இந்த அகில புவன ஜென்ம ஸ்தேம பங்காதிரிலே உலகம் யாவையும் தாமுள வாக்கலும் சொல்லி தமிழ் படுத்திருக்காரு கம்பநாடார். அப்படின்னா ஒவ்வொன்றுக்கும் உண்டான தொடர்பு என்னன்னு புரிஞ்சுக்கணும். திடீர்னு உறவை வெட்டிக்கிட்டு அறுத்துக்கிட்டு நான் தனியா போறேன்னு போனோம்னா எப்படி நமக்கு புரியும் இந்த ராமாயணம், இந்த ராமனுடைய மகிமை எல்லாம்? ராமன் பிறந்திருக்கிறான், வளர்ந்திருக்கிறான். ராமன் பிறந்தது முதல் அயோத்தியா அந்த விஸ்வாமித்திரரோட போய் தாடகைய வதம் செஞ்சுட்டு, அப்ப தாடகைய வதம் செய்யும் போது ராமனுக்கு 16 வயசுன்னு சொல்றாங்க. 16 வயசுன்னு சொல்றாங்க, ஒரு கணக்கு சொல்றாங்க. அந்த 16 வயசு உள்ள அந்த பாலகனை எப்படி அனுப்புவதுன்னு சொல்லி திணறி இருக்காரு தசரதன். ஆத்மாவு இல்லையா, ஆத்மாவை போய் அனுப்ப முடியுமா? தசரதாத்மஜன் இல்லையா, அதனால ரொம்ப திணறி இருக்காரு. அப்ப விஸ்வாமித்திரர் சொல்லியிருக்காரு, உனக்கு இவனுடைய அருமை தெரியல, இவன் சாட்சாத் பகவான், சாட்சாத் இந்த ராமன் பகவானே. அதை அறுதிட்டு சொல்லி அவனுக்கு பாசம் வேற வழியிலனால கூட்டு போய் தாடகைய பதம் செஞ்சுட்டு அப்புறம் திரும்ப மறுபடியும் மிதிலைக்கு போய் ஸ்ரீ சீதா பிராட்டிய மனம் புரிந்து வில்லை முறித்து அந்த தனுசு, சிவதனுசுன்னு சொல்லுவாங்க, அதுக்கு பேரு சாரங்கம்னு சொல்லுவாங்க சிவதனுசு. அதை நானேற்றும் போதே அது முறிஞ்சு விழுந்துருச்சு, நானேற்றும் போதே அது முறிஞ்சு விழுந்துருச்சான். அந்த அளவுக்கு அந்த தனுசுன்னு சொல்றாங்க. அதனால சிவதனுசை முறிச்சிட்டு அதனால பரசுராமர் மிகவும் கோவப்பட்டிருக்காரு. ஏன்னா அந்த தனுசு பரசுராமரால் அழிக்கப்பட்ட தனுசு. பரசுராமனையும் சமாதானம் செஞ்சு அந்த அளவுக்கு குணவான் ராமன், அந்த அளவுக்கு குணவான் ராமன். அப்பேற்பட்ட பரசுராமருடைய அந்த அகங்காரத்தையும் நீக்கி மறுபடியும் அயோத்தியா சீதாராமர் தசரதர் வந்தாத்தான் கல்யாணம் பண்ணிக்குவேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இந்த வில்ல முறிச்சு கல்யாணம் பண்றதுக்கு உண்டான தகுதி ராமனுக்கு உண்டு. சீதையை மனம் முடிக்கக்கூடிய, கைப்பிடிக்கக்கூடிய தகுதி ராமனுக்கு உண்டு. இருந்தும் எனக்கு தகுதி இருந்தாலும் என் தந்தை சரி என்று சொன்னால்தான் மணப்பேன்னு சொல்லி உறுதியா இருந்திருக்கேன்னா எப்பேற்பட்ட குணம், எப்பேற்பட்ட ஒழுக்கம். இன்னைக்கு நம்ம இதெல்லாம் பார்க்க முடியுதா? யோசிக்கணும் கொஞ்சம். என்ன எப்பேற்பட்ட வீரன் பராக்கிரமன் அரசன் ராமாயணத்துல அப்படி வாழ்ந்த இந்த ராஜன், ஒரு அரசன் என்ன செஞ்சிருந்தாலும் தசரதன் சரின்னு சொல்லியிருப்பாரு. ஒன்னும் சொல்லவே மாட்டார் தசரதன். அப்பேற்பட்ட பிரியம் ராமனுக்கு மேல. ஆனா இருந்தும் இந்த ஒழுக்கத்தை மக்களுக்கு எடுத்து காட்ட வேண்டும். யாரும் அப்பா தந்தை தாயுடைய சம்பந்தம் இல்லாமல் கல்யாணம் செய்து கொள்ளக்கூடாது என்று தகுதி இருக்கும் ராமனே செய்திருக்கிறான் என்றால் தகுதியற்ற நமக்கு என்ன யோக்கியதை இருக்கிறது என்று நாம் யோசிக்க வேண்டும். அப்படி கல்யாணம் முடிஞ்ச உடனே இந்த பாலகாண்டத்துல இதெல்லாம் முடியுது. அப்புறம் கைகேயி பழைய வரத்தினால பரதன் நாட்டாள வேண்டும் சொல்லி இந்த யார் சொல்றது, அந்த கூனி மந்தாரை இடையில மனசு குழப்பி, கைகேயி மாதிரி ராமன் மேல பாசம் உள்ள ஒரு பெண்மணி கிடையாது. அப்பேற்பட்ட மகா உத்தமி கைகேயி. ராமனே சொல்றான், இந்த உத்தமியை நீ திட்டக்கூடாதுன்னு பரதன்ட்ட சொல்றான். அந்த அளவுக்கு உயர்ந்த பண்புடையவள் கைகேயி. இருந்தாலும் நிறைய இந்த சீரியல்கள்லாம் பார்த்து கெட்டு போற மாதிரி ஒரு மந்தாரை கெடுத்துட்டா போல அவளை. என்ன ஒரு மந்தாரை போதும் என்ன அன்னைக்கெல்லாம். இன்னைக்கு இத்தனை மந்தாரைகள் இருக்காங்கன்னு யாருக்கு தெரியும்? என்ன அந்த அளவுக்கு மந்தம் ஆயிடுச்சு நம்ம புத்தி எல்லாமே. அப்படிப்பட்ட சீதை அந்த கைகை இந்த மந்தாரை, கூனி மந்தாரைன்னு சொல்லுவாங்க. இந்த கூனி மந்தாரைக்கு ஒரு கதை இருக்கு. இந்த பாலகாண்டத்துல சொல்லுவாங்க, இந்த கூனி மந்தாரைக்கு ஏன் இந்த ராமன் மேல கோபம், என்ன படி அப்படின்னு சொன்னா, அந்த கூன் இருக்குல்ல, அது ஒரு பந்து மாதிரி இருக்குமா. ராமன் சிறு வயசுல என்ன கல்லை எடுத்து அந்த கூன் விழுந்த அந்த மூட்டை மாதிரி இருக்குல்ல, அது மேல எரிவானா. அது அந்த ராமன் எரிந்த அந்த சின்ன வயதுல நடந்த அந்த சம்பவம் அவள் மனதில்
ஒரு வடுவாய் இருந்திருக்கிறது. அந்த வடுவினால எப்படியாவது இந்த ராமனை பழித்திருக்கணும்னு சொல்லி எப்பேற்பட்ட உத்தமி அந்த மந்தாரை என்ன ஒரு சின்ன வயசுல செஞ்ச அந்த சேஷ்டைகளுக்கு எல்லாம் பழி வாங்கணும்னு பெரியவங்க நினைக்க கூடாது. அது சின்ன வயசுல செஞ்சதுதான். அந்த சின்ன வயசு சிறுபிள்ளைத்தனம், அதை மறந்துடணும். அது கூட பழி வாங்கணும் நினைச்சு மந்தாரை பழி வாங்கி இருக்கிறான் என்றால் இதுதான் பகவானுடைய லீலை. அதனால காட்டுக்கு போகி எய்திருக்கிறான், கானகம் எய்திருக்கிறான் ராமன். அப்படி கானகம் எய்யும் போது இந்த பாலகாண்டம் முடிஞ்சு அயோத்தியா காண்டம் முடிஞ்சு இன்னைக்கு ஆரண்ய காண்டம் அப்படின்னு சொல்லி ஆரண்யமுக்கு போய் அங்க இருக்க ரிஷிகள் ஆசிரமத்துக்கெல்லாம் ராமன் போயிருக்கான்னு சொல்றாங்க. பல ரிஷிகள் ஆசிரமம், பரத்வாஜர், சரபங்கர், அகஸ்தியர், வால்மீகி ஆசிரமத்துக்கு போயிருக்காராம் அந்த நேரத்தில். அப்பேற்பட்ட அவ்வளவு பிரயாணமும் எப்படி பகவான் செஞ்சிருக்காரு அப்படின்னு பார்த்தா காலாலே நடந்து போயிருக்கிறார். காலாலே நடந்து போயிருக்கிறார். நம்மளால முடியுமா? இன்னைக்கு திருப்பதி போனோம்னா எல்லாம் ரெடியா இருக்கணும். தரிசனம் முதற்கொண்டு லட்டு முதற்கொண்டு தயாரா இருக்கணும். இருந்தா தான் இங்க இருந்து வெளியவே கால் போகும், இல்லாட்டி போகாதுல்ல நமக்கு. என்ன ஸ்ரீமத் பகவத் ராமானுஜர் ஒரு காலத்துல அந்த திருப்பதி திருமலைய தன்னுடைய பாதத்தால மிதிக்கவே தங்கியிருக்காரு. இதெல்லாம் நினைச்சு பார்க்கணும். திருப்பதிக்கு போற ஒவ்வொருத்தரும் நினைச்சு பார்க்கணும். என்னன்னா திருப்பதி வேற, திருமலை வேற, வேங்கடவன் வேற கிடையாது. ரெண்டும் ஒண்ணுதான். வேங்கடவன் வேற, திருமலை வேற கிடையாது. மேல இருக்கிற சீனிவாசன் தான் மலையா படுத்துட்டு இருக்காரு. ஏன்னா அது நிறைய காட்சிகள் கூட இன்னைக்கெல்லாம் பார்க்க முடியுது. ஒரு பக்கம் இருந்து பார்த்தா அப்படியே பெருமாள் படுத்திருக்கிறது போல காட்சி தெரியுது. அது உண்மையிலேயே தெரியுது. யாராவது தரிசனம் பண்ணிருக்கீங்களா? அதை அடியேன்னு பார்த்திருக்கேன். பிரத்யட்சமா திருப்பதி பெருமாளே அப்படியே மலையா இருக்கிறது அந்த மலையில படிஞ்சிருக்கு. அது பின் வழியா போய் பார்த்தா தெரியும். அது முன் வழியா அந்த ஸ்ரீவாரி மேட்டு இருக்குல்ல, அது வழியா போனா அது பின்னாடி இருக்கு. அந்த வழியா போனா அது பார்க்கலாம். அது ஒரு பக்கம். அப்படி இருக்கும்போது இந்த பகவானை அந்த 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 ராமன் காட்டுக்கு போயிருக்கான் அப்படின்னு சொன்னா நடந்தே போயிருக்கான். இந்த திருமலை ஏறுறதுக்கும் தயங்கியிருக்காரு ஸ்ரீமத் பகவத் ராமானுஜர். அப்படின்னா இந்த நடந்தே போயிருக்கும் போது இந்த ராமன் இந்த நடந்து ஏன் போகணும்னா, நடந்து போனாதான் நிறைய ஆசிரமத்துக்கு போக முடியும். அப்பெல்லாம் இந்த ரஸ்தா வீதி வாகனங்கள்லாம் கிடையாது. ராமனுடைய உயரத்தை ராமாயணத்திலிருந்து கேட்டோம்னா 8-9 அடி சொல்றாங்க. இன்னைக்கெல்லாம் 8-9 அடி மனுஷங்களை நம்மளால பார்க்க முடியுமா? இன்னும் கூட சொல்றாங்க. ஒரு கணிப்பு தான் இது. கிட்டத்தட்ட நிறைய உயரம்னு சொல்றாங்க. அவர் அடி எடுத்து வச்சா அவரு அயோத்தியால இருந்து கிஷ்கிந்தைக்கு நடந்தே வந்தாராம். எத்தனையோ நாட்கணக்கு சொல்றாங்க. இன்னைக்கெல்லாம் அந்த நாள்லாம் நடந்து வர முடியாது. நம்ம மயங்கி கீழே விழுந்துருவோம். ஏன்னா அந்த அளவுக்கு வேகமா நடந்திருக்காரு. ஸோ அந்த அயோத்தியா காண்டத்துல அந்த வானரத்தை எல்லாம் பார்க்கறதுக்கு முன்னாடி அந்த அயோத்தியா காண்டம் முடிஞ்சு அந்த ஆரண்ய காண்டம் முடியும் போது ராமனை பார்த்து இடையில சீதையை பறிகொடுத்து ராவணன் அங்க பஞ்சவடியில் இருக்கும்போது ராவணன் தூக்கி கொண்டு போயிருக்கிறான். தூக்கி கொண்டு போயிருக்கானா பல சர்ச்சை இருக்கு. பேர்த்து கொண்டு போயிருக்கிறானா இல்ல தூக்கி கொண்டு போயிருக்கிறானா அப்படிலாம் நிறைய சர்ச்சைகள்லாம் இருக்கு. அது சர்ச்சை ஒரு பக்கம் இருக்கட்டும். நம்ம காண்டங்களை வேகமா பார்த்துட்டே வர்றோம். அடுத்தது கிஷ்கிந்தை காண்டம். கிஷ்கிந்தையில சுக்ரீவனோட நட்பு, ராமனுடைய ஒரு சங்கல்பத்தால் ஒரு நல்ல ஒரு துணையால் சுக்ரீவனுடைய நட்பு கிடைத்து சுக்ரீவனும் அப்ப வாலியுடைய அபகரிப்பால் மனைவியை இழந்திருக்கும் போது இந்த மனைவியை இழந்தவர்கள் 2 பேரும் ஒருவர் பரஸ்பரம் அந்த வருத்தத்தை தெரிவித்துக் கொண்டு நான் உன்னை காப்பாற்றுகிறேன் சொல்லி வாலியை அம்பை இது கொண்டிருக்கிறான். அப்ப வாலியுடைய மனைவி அலறியிருக்கிறாள். ராமா அப்படின்னு சொன்ன உடனே உன் அம்பால் எய்யப்பட்டு இவன் இறந்ததால் இவன் சொர்க்கத்துக்கு போவது உறுதி அப்படின்னு சொல்லி வாலியே சந்தோஷப்பட்டிருக்கான். ஏன்னா வாலியே இறக்கிறதுக்கு முன்னாடி கேள்வி கேட்டுட்டான். நீ பின்னால இருக்க அம்பை எய்திரியே, இது சரியா? இது ஒரு சத்திரியனுக்கு உண்டான தர்மமா அப்படின்னு கேட்டிருக்கான். அப்ப ராமர் பல காரணங்கள் சொல்லி இருக்கிறார். நீ ஒரு குரங்கு இனம், நீ ஒரு மிருக ஜாதி, மிருகத்தை முன்னிருந்து அம்பைய வேண்டும் பின்னிருந்து வேண்டும் அப்படிலாம் நியதி கிடையாது. ஒரு மிருக ஜாதியை நான் எப்படி வேணா கொள்ளலாமே அப்படின்னு சொல்லி விளக்கம் சொல்லி இருக்கிறான் ராமன். அதெல்லாம் பட்டிமன்றம் அங்கேயே முடிஞ்சிருச்சு. அது இல்லாம அது மேற்கொண்டு பட்டிமன்றம் வியாபாரம் நடந்துகிட்டு இருக்கு. அது எப்படின்னு தெரியல. அப்பேற்பட்ட விளக்கங்கள்லாம் ராமன் நிறைய கொடுத்திருக்கிறான். அதனால நீ என்னுடைய பிரஜை ராமன் சொல்லியிருக்கிறான். சக்கரவர்த்தி திருமகன் ராமன் அப்ப என்ன சொல்லியிருக்கான்? நீ இந்த நாட்டினுடைய இந்த அயோத்தியா என்ற இந்த நகரத்திலிருந்து இந்த பிரபஞ்சத்தையே ஆண்டு கொண்டிருக்கிற தசரத குமாரன் நான். அப்படின்னா இந்த உலகமே அவருடைய உலகம் யாவையும் தாம் உளவாக்கலும் சொல்ற தத்துவமா இருந்தாலும் நடைமுறையாவே ராமன் இந்த உலகத்தை ஆண்டிருக்கிறான். அதனால நீ என்னுடைய நாட்டு பிரஜை,
நீ இன்னொரு மனைவியை அபகரித்த குற்றத்துக்காக நான் எப்படி வேணா உன்னை கொல்லலாம், எனக்கு அதிகாரம் உண்டுன்னு சொல்லி நிறைய விளக்கங்கள் வாலிக்கு கொடுத்த பிறகு வாலி சமாதானமாகி அஞ்சலி அஸ்தத்தோட எய்திருக்கிறான். நல்ல ஒரு கதி அவனுக்கு கிட்டி இருக்கிறது. அப்புறம் சுக்ரீவனுடைய தோழமையோடு அங்கே இலங்காபுரிக்கு சென்று இடையில ராமனை தூதனுப்பியதால் அந்த ராமனும் ஒரு சுந்தரன், சீதையும் ஒரு சுந்தரி, இடையில தூது போன ஆஞ்சநேயரும் ஒரு சுந்தரர். அதனால அந்த காண்டத்தின் பேரு சுந்தர காண்டம் என்று பெயர். சுந்தர காண்டம் சொல்லுவாங்க. ஏன்னா சுந்தரர்கள் சுந்தரியோடு அந்த லீலை நடந்ததால் அதன் பெயர் சுந்தர காண்டம் அப்படின்னு சொல்லி வர்ணிக்கப்படுது. அந்த சுந்தர காண்டம் முடிஞ்ச பிறகு யுத்த காண்டம். யுத்த காண்டத்துல ராவணன் வீழ்ந்தான். ராவணன் வீழ்ந்த கதை அப்படின்னு பார்த்தா ராமனுடைய குணங்கள் இப்ப சொன்ன சம்பவங்கள் இருக்குல்லே, இது எல்லாமே 24,000 ஸ்லோகங்கள்ல படிக்க வேண்டியது. 24,000 ஸ்லோகங்கள் ராமாயண மகாகாவியம், ஆதி காவியம் சொல்லுவாங்க இந்த ராமாயணத்தை. இந்த 24,000 ஸ்லோகங்களை இவ்வளவு சீக்கிரமா விறுவிறுன்னு சொல்லிட்டே வர்றேன்னா இதுல அனுபவம் அவ்வளவா கிட்டாது, ஆனால் சாரம் நமக்கு கிட்டுகிறது. எப்படி ஒரு திரைப்படத்தினுடைய அந்த முன்னோட்டத்தை பார்க்கிறோம், அப்பதானே ஆவல் வரும். அந்த ஆவல் வருதா இல்லையான்னு சொல்லி நீங்களே யோசிச்சு பார்த்துக்குங்க. அப்புறம் ராமாயணத்தை படிக்க ஆரம்பிச்சிடலாம். அடியனும் ராமாயணத்தை முழுசா படிச்சதில்லை, ஒத்துக்கொள்ளணும். ராமாயணத்தை படிக்க வேண்டும். கற்பார் ராமபிரான எல்லால் மற்றும் கற்பரோன்னா இதை எப்படி ஒரு பிகாம், பிஎஸ்சி, எம்பிபிஎஸ், ஐஏஎஸ் படிக்கிறோம்ல, அதை விட பெரிய படிப்பு இந்த ராமன். நல்லா புரிஞ்சுக்கணும். ஒவ்வொரு பிரஜை, இந்த பாரத தேசத்தில் இருக்கும் ஒவ்வொரு பிரஜையும் படிக்க வேண்டிய மகா காவியம் இந்த ராமாயணம், மகாபாரதம் போன்ற இதிகாசங்கள். அப்படி இருக்கும்போது இதை நம்ம படிக்கணும். அதனால இந்த ராமாயணத்துல இந்த காண்டங்கள் எல்லாம் முடியும்னா, இப்ப இந்த யுத்த காண்டத்துல ராவணன் அடிக்கப்படுகிறான் அப்படின்னா எப்படி ராவணன் வதை செய்யப்படுகிறான் அப்படின்னு சொன்னா, மனைவியை தூக்கிட்டு போனவனை எப்படி கொல்லணும் அந்த கணவன். இன்னைக்கு எத்தனை பத்திரிகைகள்ல பாக்குறோம், என்னென்னமோ நடக்குது. மனைவியை தூக்கிட்டு போனவனை அந்த கணவன் கொல்லல, கணவனை கொன்னுட்டு மனைவியை தூக்கிட்டு போறாங்க. இன்னைக்கு எப்படி கணவனை கொன்னுட்டு மனைவியை தயார் பண்ணிட்டு போறாங்கன்னா, மனைவியே கணவனை கொன்னுட்டு போறான். அப்பேற்பட்ட நல்ல நிகழ்வுகள் எல்லாம் இப்ப நடந்து சுவாரஸ்யமா இருக்கு. பேப்பரை திறந்தோம்னா காலையில கண் விழிச்ச உடனே இந்த ரெண்டு கையை இப்படி திறந்து 7 தடவை ஹரி 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 ஹரின்னு சொல்லிட்டு மகாலட்சுமி, சரஸ்வதி, ஸ்ரீமன் நாராயணனை நினைச்சு விழிச்சிட்டு பேப்பரை திறந்துடாதீங்க, இந்த பத்திரிகையை திறந்துடாதீங்க. எப்படி திறந்தாலும் பகவான் காப்பாற்றுவான், அது வேற விஷயம். அதனால இந்த ராமாயண காவியம் போன்ற விஷயங்கள், இப்பேற்பட்ட நிகழ்வுகள் எல்லாம் ராமனுடைய குணத்தை சித்தரிக்கும் நிகழ்வுகள். ராமன் ராவணனை கொன்றான் என்ற சம்பவம், அதை ராமன் தன்னுடைய தனுசால் கொன்றானா, வில்லால் கொன்றானா அப்படின்னு கேட்டா சொல்லால் கொன்றான் சொல்ல வேண்டும். எப்படி சொல்லால் கொன்றான்? ராவண யுத்தம் இரவுல நடந்திருக்கு. அவங்க எல்லாம் அரக்கர்கள், அவங்களுக்கு இந்த தர்ம நியாயம் எல்லாம் கிடையாது. என் இஷ்டத்துக்கு நான் அம்பு விடுவேன், நீ காப்பாத்திக்கணும் உன்ன என்ன அப்படின்னு சரமடையா பொழிவாங்க. ஒரு கணக்கும் கிடையாது அவங்களுக்கு. என்ன அப்படிப்பட்ட அந்த போர் நடக்கும் போது ராவணன் தோற்கும் நிலைக்கு வந்திருக்கிறான். அவனுடைய அந்த கொடையை, அந்த தேரில் இருக்கிற எல்லாமே கீழே விழுந்து அவனுடைய ஆபரணங்களும் சரி, ஆயுதங்களும் சரி, கவசங்களும் சரி, எல்லாமே களைஞ்சிருச்சு. ராமே அப்பேற்பட்ட அம்பு மழை பொழிந்து களைத்து விட்டான். அவனும் களைத்து விட்டான், ராவணனும் களைத்து விட்டான். அப்படி ஆன உடனே ராமனுக்கு ஒரு சின்ன ஒரு யோசனை. இவனுக்கு ஒரு சலுகை காட்டினால் என்ன? பொண்டாட்டிய தூக்கிட்டு போனவனை முடிக்காம இத்தனை பேரையும் கொன்னுட்டு, கும்பகர்ணனை கொன்னுட்டு, இந்திரஜித்தை கொன்னுட்டு, என்ன எல்லா சேனைகளையும், குரங்கு சேனையெல்லாம் வச்சு கொன்னுட்டு வீழ்த்திட்டு கடைசியா ராவணனை நீ இன்னைக்கு போயிட்டு நாளைக்கு வர்றியா அப்படின்னு நேரம் கொடுத்திருக்கான். அப்பேற்பட்ட குணம் இந்த ராமனுக்கு. கருணைனா இப்படியா கருணை இருக்கும்? ஏன்னா அப்பேற்பட்ட கருணை அந்த சொல்லலையே. இன்று போய் நாளை வா அப்படின்னு கம்பர் சொல்லியிருக்காரு. இன்று போய் நாளை வான்னு சொல்லும் போதே அவனதான் முடிச்சுட்டான். அந்த சொல்லல அவன் விழுந்துட்டான். அங்க போய் வீணையை மீட்டிக்கிட்டு அப்படியே யோசனை பண்ணிருக்கான். தான் யாருன்னு யோசனை பண்ணும்போது, ஆஹா, ராமபிரான் நம்முடைய பார்த்தசாரதி பெருமாள் அல்லவா,
நம்முடைய சீராப்தி நாதன் அல்லவா, திருப்பார்க்கடல் சயனித்துக் கொண்டிருக்கும் ஸ்ரீமன் நாராயணன் அல்லவா என்று அவனுக்கு புரை தட்டி இருக்கிறது. ராவணனுக்கு நாம் தானே வாயில் காவலர்கள், கோயில் காவலர்கள், நாம் தானே அவனுடைய துவாரபாலகர்கள், நாம் தானே ஜெயன் விஜயன் என்று இருவரும். கும்பகர்ணன் போயிட்டான், நான் இருக்கேன் இப்ப அப்படின்னா, உண்மையில சொல்ல போனா ராவணன் அதை உணர்ந்து தானே கிட்டத்தட்ட சரணாகதி போலத்தான் அது வீழ்ந்திருக்கிறான். அந்த சொல்லிலே அப்பேற்பட்ட சொல் எவனால் வழங்க முடியும்? மனைவி அபகரிக்கப்பட்டு கொல்ல வந்த ஒருவன் நீ இன்னைக்கு போய் நாளைக்கு வா யோசிச்சுட்டு வான்னு சொல்றான்னா அந்த குணம் அந்த பகவானுக்கே உண்டான பிரத்யேகமான குணம். இப்பேற்பட்ட குணவான், வீரியவான், தர்மவான், சத்தியவான், சத்திய பராக்கிரமன். பராக்கிரமன் என்ற பொருளுக்கு சொல்லுக்கு அர்த்தம் தெரியுமா? பராக்கிரமன்னா இன்னைக்கு நம்ம வீட்டில இருந்து இங்க வர்றோம். அடியேன் வீட்டில இருந்து ஒரு 3 பரலாங்க இருக்குமா, இருக்கலாம். வர்றதுக்குள்ள தலையெல்லாம் கலைஞ்சு போய் இந்த இதெல்லாம் சுருக்க விழுந்து வண்டியில வர்றோம். என்ன வரும்போது அவ்வளவு கலைஞ்சு போயிருச்சு. உடனே ஒரு சீப்பை எடுத்து வாரிக்கிட்டு வேகமா வாரிக்கிட்டு ஓடி வந்தேன். நமக்கு பராக்கிரமம் இருக்கா? கிடையாது. பராக்கிரமம்னா என்னன்னா, துணி எப்படி உடுத்திட்டு போறோமோ வெளியில, ஒரு வெள்ளை சட்டை வெளியில போயிட்டு போட்டு போறோம்னா, எப்படி நம்ம தலையை சீவிட்டு போறோம்னா, வெளியில எத்தனை கிலோமீட்டர் சுத்திட்டு வீட்டுக்கு வந்தாலும் அந்த சிகையும் அந்த ஆடையும் எந்த ஒரு அடுக்கும் எந்த ஒரு சேதமும் இல்லாமல் அப்படியே இருக்க வேண்டும். அதுதான் பராக்கிரமம்னா, எந்த ஒரு காரியத்தினாலும் கலங்காத மனமுடையவன். கலங்காத மனமுடையவனா எந்த ஒரு தருணத்திலையும் மனக்கலக்கமே இருக்காதான், அதுதான் பராக்கிரமம்னு சொல்றது. அந்த பராக்கிரமமுடையன் ஸ்ரீராமன். மனம் கலங்கவே இல்லை. அவன் எப்பேற்பட்ட சூழ்நிலையும், மனைவி அபகரிக்கப்பட்ட பொழுதும் மனம் கலங்கியதில்லை. இத்தனை வானரங்களை சேர்த்துக்கிட்டு தேடு தேடு தேடுன்னு தேடி இருக்காரு ராமன். நமக்கெல்லாம் அந்த சக்தி இருக்குமா? யோசிச்சு பார்க்கணும். தேடி கிடைக்கலையா மறந்துடுவாங்க, இல்ல சோர்ந்து உட்கார்ந்துருவாங்க. சோரவே இல்லையாம் ராமன். எப்படியும் கிடைத்து விடுவாள் என் சீதை. சீதை மேலே அவள நம்பிக்கை, தன் மீது அவனுக்குள்ள நம்பிக்கை, தன் நம்பிக்கை அது. அதான் சீதையின் மேலே உள்ள பாசத்தாலும் தன்னுடைய பகவான் தான் என்பதை சொல்லாமல் சொல்லி காட்டியிருக்கிறான், செய்து காட்டியிருக்கிறான் சத்தியபராக்கிரமனான இந்த ஸ்ரீராமச்சந்திர பிரபு அப்படின்னு சொல்லி. இந்த ஸ்ரீராமன் ராவணனை வீழ்த்தி இருந்து அவனை வீழ்த்தி விட்டு பிறகு அயோத்திக்கு புஷ்பக விமானத்திலே இடையில் ஒரு மகாத்மாவான விபீஷணனுடைய தொடர்பு கிட்டியிருக்கிறது. அந்த தொடர்பிலே நமது மதுரைக்கு மிகவும் அருகாமையில் இருக்கும் ஒரு கஷேத்திரம் சேதுக்கரை என்று அதனுடைய பெயர். ராமனுடைய சம்பந்தம் இங்க தமிழ்நாட்டுக்கு வெகுவாக இருக்கிறது என்பதற்கு அதுதான் ஒரு பெரிய உதாரணம். அது உதாரண கஷேத்திரம். சேதுக்கரையில திருப்புல்லானி கஷேத்திரத்துல தர்பசயனமா ஸ்ரீ ராமச்சந்திர பிரபு சயனம் இருக்கிறான். சயனம் பல சயனமா இருக்கு. பன்னக சயனம் சொல்லுவாங்க, போக சயனம்னு சொல்லுவாங்க, அப்புறம் உத்தான சயனம்னு சொல்லுவாங்க. இப்படி பல சயனங்கள் இருக்கு, பல கோயில்கள் இருக்கு. உத்தான சயனம்னா நம்ம கும்பகோணத்துல இருக்கிற ஆறாவமுத பெருமாள் சார்ங்கபாணின்னு சொல்லி அவருக்கு பேர். இப்பதான் வில்ல பத்தி பேசிட்டு இருக்காங்க. அதனால சார்ங்கபாணி, சார்ங்கம் என்ற வில் ராமனுடைய வில். சார்ங்கம், சார்ங்க முதத்த சரமடை போல் அப்படின்னு சொல்லி பாசனம், ஆண்டாளுடைய பாசனம். அதனால இந்த சார்ங்கம் இல்ல வில்லோட இருக்கிற ராமனால அந்த ராமனுக்கு அங்க அந்த கோயிலுக்கு சார்ங்கபாணின்னு சொல்லி அந்த பெருமாளுக்கு பேர். உத்தான சயனம், படுத்திருக்கவா எந்திரிக்கவான்னு சொல்லி அந்த பெருமாள் சயனத்துல உத்தான சயனம் அதுக்கு பேரு. நம்ம ஸ்ரீவில்லிபுத்தூர் பெருமாள் பேரு வடபத்ர சயனம். அந்த வடபத்ர ஆரியரத்தான் நம்ம ஸ்ரீமன் நடனகோபால நாயகி சுவாமிகள் வடபத்ர சாயியுடைய பெயர் உடைய வடபத்ர ஆரியர்னு சொல்லி பின்னாடி சொன்ன திருக்குறுகூர் என்ற அந்த ஆழ்வார் திருநகையில இருந்த ஒரு ஆச்சாரியனுடைய சிஷ்யர் தான் நம் நடனகோபால நாயகி சுவாமிகள். அப்பேற்பட்ட இத்தனை சேர்க்கை எங்க மதுரையிலிருந்து கும்பகோணத்துக்கு போனோம், ஸ்ரீவில்லிபுத்தூருக்கு போனோம், திருக்குறுகை பிரான் இருக்கிற அந்த ஆழ்வார் திருநகரிக்கு போனோம். யாரை அழைச்சிட்டு போனோம்? நம்ம நடனகோபால நாயகி சுவாமிகளை அழைச்சிட்டு போறோம்னா இதுதான் அனுபவம். கொஞ்ச நேரத்துல இவ்வளவு கோயில்களுக்கு நம்ம போயிட்டு வந்துட்டோம் பாத்தீங்களா? இதுதான் மனத்துடைய அந்த வலிமை, மன வலிமை. அதனால இந்த அயோத்தியா காண்டத்துல ராவணனை வதம் செஞ்சுட்டு புஷ்பக விமானத்துல பறந்து அயோத்தியாவுக்கு போயிட்டாரு. இந்த யுத்த காண்டத்துல இந்த விபீஷனுடைய நட்பு மிகவும்
பிரபல்யமாக பேசப்படுகிறது. விபீஷண சரணாகதி இந்த சேதுக்கரையில தான் நடந்திருக்கு. அதனால ராமாயண சம்பந்தம் நமக்கு நிறைய இருக்குங்கிறத எல்லாரும் தெரிஞ்சுக்கணும். அயோத்தியா மீண்டும் திரும்பினார் ஸ்ரீ ராமச்சந்திர பிரபு சீதையுடன். இடையில பரத்வாஜ ஆசிரமத்துக்கு போய் அந்த ரிஷியுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டு திரும்பி இருக்கிறான் ஸ்ரீ ராமச்சந்திர பிரபு சீதையுடன். ஏன்னா வாக்கு கொடுத்திருக்கான் ஸ்ரீராமன், திரும்பி வரும்போது நான் உங்களுடைய ஆசிரமத்துக்கு வருகிறேன்னு சொல்லி வாக்கு கொடுத்தனால பரத்வாஜ ஆசிரமத்துக்கு போயிருக்காங்கன்னு சொல்லி வரலாறு. அயோத்தியா திரும்பி பட்டாபிஷேகம் ஆனது. இது ஸ்ரீ ராமச்சந்திர பிரபுவுடைய ஒரு சுருக்கமான முன்கதைன்னு சொல்லலாம். அவ்வளவுதான், இது வேற ஒன்றும் கிடையாது. இப்பேற்பட்ட இந்த ராமச்சந்திர பிரபு ஜெகம் புகழும் ஸ்ரீராமர் எப்படி ஆகிறார் தான் கேள்வி. இப்ப இவ்வளவு நேரம் ஸ்ரீ ராமச்சந்திர பிரபுவுடைய வைபவங்களையும் அவருடைய பெருமைகளையும் சொல்லிட்டே இருக்கேன். இந்த ராமாயணத்துல ரொம்ப முக்கியமா பேசப்படுற விஷயங்கள் நிறைய இருக்கு. இதுல இந்த குணங்கள் பேசப்படுது. இந்த இவருடைய ராமனுடைய குணங்கள் பெரிதாக பேசப்படுகிறது. இந்த குணங்கள் எல்லாம் எப்படி இந்த உலகம் முழுவதும் பரவி இருக்கிறது என்பது ஒரு சின்ன ஆராய்ச்சி அடியேன் பண்ணியிருக்கேன். இந்த ராமனை இன்னைக்கு நாம எப்படி பார்க்கிறோம்? சில பேர் சொல்றாங்க ராமனை இவர் வடநாட்டு சாமிப்பா, நம்ம ஊர் சாமி முருகன் தான் தமிழ் கடவுள், இன்னும் ராமன் இந்தி கடவுள்பா, அது நம்ம ஊர் கடவுள் கிடையாதுன்னு சொல்றாங்க. இது நம்பலாமா? ஒரு கேள்வி, வரிசையா கேள்வியா கேட்டே வரேன், பதில் அப்புறம் பார்ப்போம். அது மாதிரி ராமன் ஆரியன், நாமெல்லாம் தமிழ், அது தமிழ் தேசம். அப்ப ஆரியனுக்கும் தமிழனுக்கும் நடந்த சண்டை அப்படின்னு ஒரு புரளி, ஒரு வாய் வார்த்தையில மக்கள் இதை பரப்பிக்கிட்டு இருக்காங்க. அது ஒரு கேள்வி. உண்மையிலேயே ராவணன் தமிழனா, ராமன் ஆரியனா? பிராமணன் சொல்றாங்க. ஆரியன் சொன்னா பிராமணன் சொல்லிடுவாங்க. ராமன் பிராமணனே கிடையாது. ராமன் சத்திரியன், ராமன் அரசன். எப்படி ஆரியன் அவர் பிராமணன் ஆவா? ஆரியனுங்கிறது ஒரு இடம், அவ்வளவுதான். ஆரியன் என்ற பொருளுக்கு என்ன அர்த்தம் என்றால் நல்ல குணமுடைய மனிதன். ஆங்கிலத்தில் ஜென்டில்மேன் சொல்லுவோம் பாத்தீங்களா? அந்த ஜென்டில் மேன்ங்கிற வார்த்தைக்குண்டான முழு அர்த்தம் தான் ஆரியன். அதான் ஆரியனுடைய அர்த்தம், நல்ல குணமுடைய அர்த்தம். இதை ஜெர்மனியில பெரிய ஒரு போராளியா இருந்த ஹிட்லர் தானே தன்னை ஆரியன் அப்படின்னு சொல்லிக்கிட்டதா வரலாறு இருக்கு. ஏன்னா நல்ல ஒரு குணமுடையவன் நான் தான் சொல்லி காட்டுறதுக்கு தான் ஆரியன் சொல்லிக்கிட்டாராம் அவரேன்னு சொல்லி வரலாறுல இருக்கு. அதனால ஆரியன்ங்கிறது ஒரு இனத்துடைய பெயர். அது பிராமணன் கிடையாது. அதுலயும் 4 வர்ணங்களும் இருக்கிறது. பிராமணன், சத்திரியன், வைசியன், சூத்திரன் என்ற 4 வர்ணங்களும் அதுலயும் இருக்கு. அந்த மாதிரி நிறைய புரளிகள்லாம் இருக்கு. இந்த ராவணன் தமிழனான்னு கேட்டா, ராவணன் ஒரு ரிஷிக்கு பிறந்த புதல்வன். என்ன, அந்த ராவணனுடைய ரிஷியினுடைய வம்சம் புலஸ்தியர் வம்சம்னு சொல்லுவாங்க. புலஸ்தியர் வம்சத்துல பிறந்திருக்காரு. விஸ்ரவ ரிஷிக்கு பிறந்தவர் ராவணன். ஒரு ரிஷியினுடைய பிள்ளை. கைகசி என்ற அரக்கியோடு இந்த விஸ்ரவ ரிஷி கலந்து பிறந்த குழந்தை இந்த ராவணன். ஒரு பெரிய ஞானவான், பெரிய கர்மவானவெல்லாம், ரொம்ப தபசி. இன்னைக்கு மீனாட்சி அம்மன் கோயில் உற்சவம் நடந்துகிட்டு இருக்கு. இந்த உற்சவத்துல ராவணன் அந்த பர்வத மலை, இந்த கைலாச பர்வதத்தை அசைச்ச அந்த ஒரு சம்பவம் அந்த நிகழ்வு இன்னைக்கு இந்த திருவிழா வரும்போது நம்மளால பார்க்க முடியுதுன்னா, குழந்தைகளுக்கு எடுத்து சொல்லணும். ராவணன் சிவ பார்வதிய சுமந்துக்கிட்டு போறானா ராவணன் நல்லவன் அப்படின்னு நாம நினைச்சுக்கலாமான்னா கிடையாது. அப்பேற்பட்ட குணங்கள் அவன்கிட்ட கிடையாதுங்கிறத நம்ம அந்த வரலாறை எடுத்து காமிக்கணும். இல்லைன்னா எப்பவாவது அந்த குழந்தைகள் அந்த போட்டோ புஸ்தகத்துல வச்சுக்கிட்டு கும்பிட ஆரம்பிச்சிருவாங்க ராவணனை. செய்யவும் செய்யலாம். ஏன்னா இந்த மாதிரி குழப்பங்கள்ல வீழ்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. அதனால இந்த ராமனை சரியாக கற்றுக் கொடுக்க வேண்டும், கற்க வேண்டும். அதனால இந்த ராவணனுடைய சம்மாரம் முடிஞ்சு விபீஷனுடைய துணை தனக்கு கிட்டிருக்கிறது. இந்த கேள்விகளுக்கு அடியேன் பதில் சொல்லும் போது ராவணன் ஒரு பிராமணன், தமிழன் கிடையாதுன்னு சொல்லிட்டேன். அதே போல இந்த ராவணன் பிறந்த ஊர் உத்தரப்பிரதேசம் இருக்குன்னு சொல்றாங்க. அந்த அவன் பிறந்த ஊர் உத்தரப்பிரதேசம் சொல்றாங்க. அதனால இலங்கையில ராவணன் பிறக்கவில்லை அப்படிங்கிறது வரலாறு வருது. இதெல்லாம் ராமாயணத்தை ஆதி காவியமா அப்படியே பார்த்தாதான் நமக்கு புரியும். நிறைய பேர் இந்த தமிழர்கள் பாத்தீங்கன்னா நான் ராவண வம்சம் அப்படின்னு சொல்றாங்களா இல்லையா?
நிறைய பேர் பேரு கூட ராவணன் வச்சுக்கிறாங்க. அடியனுடைய நண்பர்கள் சில பேர் ராவணன் பேர் வச்சிருக்காங்க. தமிழன் 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 ராவணன் சொல்றாங்க. அடியன் கேட்கிறேன், ராவணன் பேர் வைக்கிறீங்களே, ஏன் உங்க தங்கச்சி பேரை சூர்பனகைன்னு வச்சா என்ன? ஏன்னா உங்க வீட்டில் இருக்கிற பெண்மணிகள் பேர் சூர்பனகைன்னு வச்சா என்ன? வைக்கிறது இல்லை அது. ஏன்னா அவங்களுக்கு பயம். சூர்பனகன்னு யாராவது ஒரு பெண்ணுக்கு வச்சா ஒத்துக்குவாங்களா? ஒத்துக்கவே மாட்டாங்க. ஏன் கும்பகர்ணன்னு வையே, அவனும் தமிழன் தானே, அப்ப அதை வைக்க மாட்டாங்க. ஏன்னா இவங்களுக்கு கதையை, இந்த நடந்த சம்பவத்தை எப்படியாவது திரிக்கிறதுல தான் ஆர்வம். ஏன்னா திரிக்கிறதா ஆர்வம், உண்மையை சொல்றதுல ஆர்வம் கிடையாது. இதுல நிறைய பணப்புழக்கம், அரசியல் எல்லாம் உள்ள இருக்கு. இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும் நமக்கு சொல்லிக்கிட்டு இருக்கேன். கொஞ்சம் கொஞ்சம் உண்மை நடைமுறையில் இருக்கிற விஷயங்களை நாம தெரிஞ்சுக்கணும். அப்பதான் எப்படி கையாள்வது என்ற அந்த யுக்தி நமக்கு தெரியும். ஆனா இந்த ராமாயண காவியம் எப்படி உலகம் பூராம் இருக்கிறது என்று நாம் சிறிது யோசித்து பார்த்தால், அடியேன் செய்த சில பரீட்சை. ஜெர்மனியில சொல்றாங்க, லயன் அண்ட் ஹாஃப் மேன், சிங்கமும் நரனும் சேர்ந்த ஒரு விக்கிரகம் அங்க காணப்படுகிறது. ஸ்வாபியன் ஆல்புன்னு சொல்றாங்க. அந்த மலையினுடைய அந்த மலை பிரதேச ஏரியா, அதுக்கு பேர் ஹோலிஸ்டீன் மவுண்டைன் அப்படின்னு சொல்லி அதுக்கு பேரு. ஏன்னா அந்த மவுண்டைன்ல அடியன் ஜெர்மனிக்கெல்லாம் போனதில்லைங்க. அடியன் அயோத்தியாவுக்கும் போனதில்லை. என்ன அடியன் நிறைய ஊர்கள், இப்ப நான் சொன்ன ஊர்களுக்கெல்லாம் அடியன் நிறைய போகவே இல்லை. இருந்தாலும் அதெல்லாம் சொல்லியிருக்கேன்னா அது உண்மை. அதே போல இது அடியன் போகலனாலும் இது படிச்ச விஷயங்கள் அடியன் சொல்லிக்கிட்டு இருக்கேன். இது ஒரு ஆராய்ச்சியாளர் எழுதின கட்டுரையிலிருந்து எடுத்த விஷயம். அந்த மாதிரி விஷ்ணு ஐடல், விஷ்ணுவுடைய அந்த விக்கிரகம் வோல்கா ரீஜனின் ரஷ்யாவில் இருக்கு. இதெல்லாம் எத்தனை வருஷத்துக்கு முன்னாடின்னா, கிட்டத்தட்ட நம்ம தேதி இன்னைக்கு 2019 தான் தெரியும். இது விளம்பி வருஷம். என்ன இது நாளைக்கு சித்திரை மாசம் ஆரம்பமாக போது. இது பங்குனி மாசம். என்ன எத்தனை யுகம் போயிருக்கு. இது கலியுகம். பிரதமே பாதே அப்படின்னு சொல்றோம். என்ன சதுர்யுகம், எத்தனை சதுர்யுகங்கள்ல எத்தனாவது பாதத்துல நாம இருக்கோம். சிந்து தீபத்தில் இருக்கோம். இதெல்லாம் என்ன, நம்ம ஒவ்வொரு காரியத்தில் ஈடுபடும் போதும், ஒரு ஹோமமோ இல்ல ஒரு திதியோ தர்ப்பணமோ செய்யும் போது அர்ச்சகர், அந்த புரோகிதர் நமக்கு சொல்லி கொடுப்பாரு. சங்கல்பம் வாங்கும் போது இதெல்லாம் வரும். இதெல்லாம் நாம இருக்கிற தேசத்துடைய பாரத வர்ஷே பரதக்கண்டே மேரோஹோ சகாப்தே தட்சிணே பார்ஸ்வே அப்படின்னு சொல்லி இத்தனையும் நாம் இருக்கும் இடத்தையும் காலத்தையும் குறிக்கும் அந்த சங்கல்பம், அந்த வார்த்தைகள், இதெல்லாம் வேத வாக்குகள். இதெல்லாம் தினம் நம்ம சொல்லணும்னு சொல்லி வேத அத்தியானம் பண்றவங்க சொல்றாங்க. எப்படி இருக்கும் பாருங்க. அதனால இது போன்ற விஷயங்கள், இத்தனை உலகம் பூரா இந்த ஐடல் இருக்குன்னா எத்தனை வருஷங்களுக்கு முன்னால் அங்க இந்த விஷ்ணுவுடைய அந்த கோயில் இருந்திருக்குங்கிறத நம்ம யோசிச்சு பார்க்கணும். அதே மாதிரி ஸ்ரீராமா ஸ்டாச்சு, அவருடைய சிலை குர்திஸ்தான் அப்படின்னு சொல்லி ஈராக்கில் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. ராமனுடைய அந்த சிலை ஈராக்கில் இருக்குன்னு சொல்லி அந்த கட்டுரையில் இருக்கு. ஈராக்கில் இருக்கு. ஹனுமானுடைய சிலையும் இருக்கான் ஈராக்கில். நம்ம நிறைய ஊரா சுத்துறோமே, இது எல்லாம் போய் பார்க்குறோமா? அந்த ஊர்களுக்கு போனா கேளிக்கைகளில் ஈடுபடுறோம். என்ன அங்க இருக்கிற அந்த கூட்டு போறாங்களே அந்த கைடு எங்கெங்கயோ கூட்டு போவாங்க. ஒரு மால் கூட்டு போவாங்க, இதை வாங்க சொல்லுவாங்க, அதை வாங்க சொல்லுவாங்க. கிட்டத்தட்ட எல்லாம் அவங்க காட்டுறது தான் நமக்கு தெரியுமே தவிர, இது போன்ற ஆராயப்பட்ட விஷயங்கள் எல்லாம் நாம் போய் பார்க்கணும். அதான் ரொம்ப முக்கியம். அது மாதிரி ஈஜிப்டுங்கிறது ஒரு பெரிய பழமையான பிரமிடுகள் சொல்றோம்ல, அந்த பிரமிடுக்குள்ள என்ன இருக்குன்னா பிணம் இருக்கு. பிணம் தான் இருக்கு, வேற ஒன்றும் கிடையாது. பெரிய கோயிலோ ஒரு பெரிய ஒரு கடவுளுடைய சிலையெல்லாம் கிடையாது. அதுல பிணங்கள் தான் படுத்துட்டு இருக்கு, மம்மின்னு சொல்றாங்க. அதுக்கு இவ்வளவு பெரிய ஒரு கட்டிட கலையோட சேர்ந்த அந்த பிரமிடுகள்லாம் இருக்கு பாத்தீங்களா? அந்த பிரமிடே எங்க இருந்து கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா, இங்க நிறைய பிரமிடு இருக்கு நம்ம ஊர்ல, தெரியுமா? இன்னைக்கு ஸ்ரீ கூடலழகர் பெருமாளுக்கு கோயிலுக்கு உள்ள போனா விமானம்னு ஒண்ணு இருக்கும். அந்த விமானம் அஷ்டாங்க விமானம்னு சொல்லுவாங்க. அந்த கலை பார்த்தோம்னா பிரமிடு தாங்க அதுதாங்க பிரமிடு. உள்ள யார் இருக்கான்னா சாட்சாத் பரபிரம்மமான ஸ்ரீமன் நாராயணன் வீற்றிருக்கிறான். எப்படி வைகுண்டத்துல ஸ்ரீதேவி பூதேவி நீலாதேவி சமேதையாக அந்த வைகுண்டநாதன் ஸ்ரீயப்பதியான அந்த வாசுதேவன் பரவாசுதேவன் எப்படி இருக்கிறானோ அதே காட்சி தான் நம்முடைய மதுரையில் இருக்கிற ஸ்ரீ கூடலழகர் பெருமாள் கோயில நாம தரிசனம் பண்ணலாம். நல்லா புரிஞ்சுக்கங்க. உண்மையிலேயே வைகுண்ட வாசன் இங்கேயே நம்ம பக்கத்திலே இருக்கான்.
அங்க என்ன இருக்குன்னா அங்கேயும் பிரமிடு தான் இருக்கு, அதுதான் விமானம். அதுபோல ஈஜிப்ட் வந்து விமானத்துக்கு, இந்த பிரமிடுகளுக்கு ரொம்ப பிரசித்தம். இந்த ஈஜிப்டுடைய பெயர் என்னன்னா அஜபதி அப்படிங்கிற பெயர் தான் ஈஜிப்டுடைய பெயர்னு சொல்லி இந்த ஆராய்ச்சியில வந்திருக்கு. அஜபதினா யார் தெரியுமா? ஸ்ரீ ராமச்சந்திர பிரபுவுடைய தாத்தாவுடைய பேர் தான் அஜன். அஜமகாராஜாவுக்கு பிறந்தவன் தான் தசரத சக்கரவர்த்தி. அந்த தசரத சக்கரவர்த்திக்கு பிறந்தவன் தான் ராமனால அவனுடைய தாத்தா அஜனுடைய பெயர்ல இந்த அஜபதி தான் ஈஜிப்ட் அப்படின்னு சொல்லி தெரிந்திருக்கிறதுங்கிறது இந்த ஆராய்ச்சியில் சொல்லப்பட்ட விஷயம். இந்த ஈஜிப்ட்ல நகர்ல பார்த்தோம்னா நிறைய ராஜாக்களுடைய பேர் வந்து ராமாஸ் அப்படின்னு பேர் இருந்திருக்கு. இதெல்லாம் ஆராய்ச்சியில் வந்திருக்கிறதெல்லாம் உண்மைதான். நான் ஆராய்ச்சி பார்த்தேன், பரிசீலிச்சு பார்த்தேன். அதான் ராமாஸ்னு பேர் இருக்கு, ராமேஷ் அப்படின்னு பேர் இருக்கு, ராம் ஈசஸ், ஈஷானா கடவுள்னு அர்த்தம். சம்ஸ்கிருதத்தில் ஈஷா அப்படின்னா கடவுள்னு அர்த்தம். ராமேஸ்வரன் அப்படின்னு சொல்றாங்க. என்ன, ஈஸ்வரன்னா பகவான் அர்த்தம். அதனால ராமேஷ் அப்படின்னு பேர் இருக்கு. நம்ம ரமேஷ்னு சொல்றோம் பாத்தீங்களா. ஆனால் ராமேஷி அப்படின்னு பேர் இருக்கு. அப்படி நிறைய பேர். குயினுடைய பேர், அங்க இருக்கிற அந்த அரசிகளுடைய பேரு சீதாமன்னே இருக்கு. ஃபேமஸ் குயின் பேர் வந்து சீதாமன், சீதா அப்படின்னு பேர் கூட இருக்கு அதுல. இப்படி நிறைய வந்து ராமனுடைய பெயர்கள் அங்கே இன்னைக்கும் விளங்கிக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி அந்த ஆராய்ச்சியில் வந்திருக்கிற நிறைய விஷயங்கள். அதே மாதிரி சூரிய வம்சம் தான் ராமனுடைய வம்சம். சூரிய வம்சத்திலிருந்து பிறந்த ராமனுக்கு அமுன்ரா அப்படின்னு சொல்லி பேர் இருக்கு. இந்த ராமனை வந்து சூரியனுடைய வம்சம். அமுன் அப்படின்னா ஒரு அரசனுடைய பேர். அரசன் அர்த்தம். அமுன்னா நல்லா ஆட்சி செய்யறவன் அர்த்தம். ஏன்னா அந்த அமுனுக்கு பின்னாடி ராவ போட்டிருக்காங்க. அமுன் ரா அப்படின்னா சூரிய வம்சத்தில் பிறந்தவன் அர்த்தம். அப்ப ராமனத்தான் ராமன் சொல்றத அமுன் ரா அப்படின்னு சொல்லி திருச்சி அவங்க அரசனுக்கு பேரா வச்சிருக்காங்கிறது வரலாறு சொல்ற விஷயம். அங்க வழிபடப்படுற பட்சியுடைய கருடன் வழிபடப்படுகிறான் அங்க. அதனால கருடனையும் அவங்க வணங்கியிருக்காங்க. அவங்க அந்த எம்பளம்னு சொல்றாங்கல்ல, அந்த சின்னத்துல கருடன் பொறிச்சிருக்காங்க. கருடன் வந்து விஷ்ணுவுடைய வாகனம், அது பொறிச்சிருக்காங்கிறது. இந்த சனாதன தர்மம் எப்பேற்பட்ட பழமையானது என்பதற்கு உண்டான ஆதாரங்கள் நிறைய இருக்கு. நாம் அதெல்லாம் புரிஞ்சுக்கணும். பிறகு அதே மாதிரி பார்த்தோம்னா சிரியா, தர்க்கின்னு சொல்றோம்ல, 3300 ஆண்டுகளுக்கு முன்பே அங்க இருந்த அரசர்கள் வந்து தசரதனுங்கிற பேர்லயே ஆண்டிருக்காங்க. தசரதாங்கிற பேர்லயே வந்து அரசனே ஆண்டிருக்காங்கிறது வரலாறு வருது. இது துர்க்கி, ஈராக்கு, சிரியா, இங்கெல்லாம் ராமாயண சம்பந்தமான வழிபாடுகள் இருந்திருக்கு. அந்த பெருமைகள் ஸ்ரீ ராமச்சந்திர பிரபு ஜெகம் புகழும் ஸ்ரீராமர் அப்படின்னு சொன்னா உண்மையிலேயே ஜெகம் புகழ்ற ராமர் தான் என்கிறதுக்கு உண்டான சான்றுகள் நிறைய இருக்கு. சம்ஸ்கிருதம் உலகம் பூராம் பரவி இருக்கு. கொஞ்சம் வேகமா போறேன், முடிச்சிடலாம், ஏன்னா நேரம் வந்து ஜாஸ்தி கிடையாது. முக்கியமா அடியேன்னு சொல்ல விரும்புற விஷயம் என்னன்னா, இந்த இட்டாலி ஊருன்னு சொல்லுவோம். இப்ப எகிப்து முடிச்சிட்டோம், இட்டாலி ஊருக்கு வருவோம். ரோம்ங்கிறது அந்த தேசத்துடைய பேர். இந்த ரோம்ன்ற பேர் இருக்குல்ல, இந்த பெயரே ஸ்ரீ ராமச்சந்திர பிரபுவுடைய ராம்ங்கிற பேரு தான்ங்கிறது வரலாற்று ஆதாரம். என்ன காரணம்னா, இந்த ரோம்ங்கிற நகரம் அமைக்கப்பட்ட தேதி வந்து 753 பிசி, அதாவது கிறிஸ்து பிறப்பதற்கு முன்னால் 753 வருஷம்னா கிட்டத்தட்ட 2700 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம போயிடணும். அப்பதான் இந்த ரோம்ங்கிற நகரமே வந்து அமைக்கப்பட்டிருக்கு. அதுக்கு முன்னாடி வேற இனத்தவர்கள் அங்கே ஆண்டிருக்காங்க. அப்ப அமைக்கும் போது ராமனுடைய பெயர் தான் ரோம் அப்படின்னு சொல்லி வைக்கப்பட்டிருக்கிறதுங்கிறது ஆதாரம். அந்த நகரமே அந்த தேசமே ராமுடைய பேர் தான் ரோம். நல்லா புரிஞ்சுக்கணும். இதெல்லாம் வந்து வரலாறு சான்றுகள். இதெல்லாம் வந்து இது இட்டலி. அந்த ரோம் நகரத்தில், ரோம் தேசத்தில் ராவணன்ங்கிற பேர்ல ராவணே அப்படின்னு ஒரு ஊர் இருக்கான். ரோம்ங்கிற அந்த நகரத்துக்கு எய்தாப்புல வந்து ராவணேங்கிற பேர்லயே ஊர் இருக்கான். அதான் இட்டாலி சிட்டி, ராவணே ஆப்போசிட் டு ரோம் அப்படின்னு சொல்றாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த அளவுக்கு வந்து இந்த ராமனுடைய பெயர் அங்கெல்லாம் இருக்கு. அது நிறைய சொல்றாங்க. இந்த வேட்டிக்கன் சொல்றோம்ல, இந்த வேட்டிக்கன் என்ற அந்த வார்த்தையே வந்து கார்டன்ங்கிற அர்த்தத்துல தான் நம்ம வேத பாஷையில் இருக்குன்னு சொல்றாங்க. அது வந்து சிலை வந்து லிங்கம் அங்க இருக்குன்னு சொல்லி ஆதாரம் காட்டுறாங்க. இப்படி நிறைய இருக்கு. இப்ப ரஷ்யாவுக்கு வருவோம்.
ஒரு நாடா பார்த்தே வரோம். ரஷ்யாவில் வந்து ராமனுடைய பெயர்லயே ஏரிகள் இருக்கு, ரிவர் ஆறுகள் இருக்கு. ராம சிவா, ராம சீதா அப்படின்னு சொல்லி பேர்லயே ஆறுகள் இருக்குன்னு சொல்லி சான்று இருக்கு. காம மோக்ஷன்னு சொல்லுவான், அர்த்த தர்ம அர்த்த காம மோக்ஷன்னு சொல்லுவான். இதுல வந்து தர்மத்துக்கும் காமத்துக்கும் மோட்சத்துக்கும் இரண்டுக்கும் ஒற்றுமை இருக்கிறது. இந்த காமத்தை கடந்துதான் மோட்சத்துக்கு போக முடியும் நம்ம தர்மசாஸ்திரத்தில் சொல்றது. அந்த காமங்கிற பேர்லையும் மோட்சங்கிற பேர்லையும் அங்க ஏரிகள் இருக்குன்னு சொல்றாங்க. இதெல்லாம் வந்து நம்ம வேத கலாச்சாரத்துடைய சான்றுகள். அதுல பார்த்தோம்னா ரஷ்யாங்கிற ஊர் பேர் இருக்குல்ல, இதுலயே வந்து ரிஷி வர்ஷா, இது வந்து நம்ம இருக்கிறது பாரத வர்ஷா. நிறைய ரிஷிகள் அங்க வந்து தவம் செஞ்சிருக்காங்கன்னு சொல்லி மகா பெரியவா, காஞ்சி மகா பெரியவா சொல்லியிருக்காரு. என்ன அந்த வாக்குகள்லாம் நம்ம படிச்சு பார்க்கணும். இதெல்லாம் வந்து சான்றுகள். இதெல்லாம் வந்து இப்படி நிறைய வந்து ராமனுடைய சான்றுகள் சொல்லிக்கிட்டே போலாம். உலகம் முழுக்க ராமர் இன்றளவும் இருக்கிறார். நாம் அதை படிக்க வேண்டும், நாம் அதை பார்க்க வேண்டும், நாம் அதை உணர வேண்டும். இந்தோனேஷியாவுக்கு போனோம்னா ராமனுடைய வழிபாடு பரிபூரணமாக இருக்கிறது. திருவிழா எப்படி கொண்டாடுறாங்க தெரியுமா? இந்த ராம் சீதா ஃபெஸ்டிவல்னு சொல்லி கொண்டாடுறாங்க. பிரேசில், மெக்சிகோ, சவுத் அமெரிக்கா சொல்றோம்ல, சவுத் அமெரிக்காவில் ராமன் கொண்டாடப்படுகிறான். ராம் சீதா ஃபெஸ்டிவலே நடக்குது அங்க. ஏன்னா நம்ம ஊரை விட அங்கெல்லாம் கொண்டாடிக்கிட்டு இருக்காங்களா நடத்துறது, பாருங்க எப்படி இருக்கும். அப்பேற்பட்ட அதே மாதிரி இங்க நம்ம தாய்லாந்துக்கு வந்தோம்னா அரசர்களுடைய அரச பரம்பரையில ராமன்ங்கிற பேரை வச்சே பாரம்பரியம், அரச பாரம்பரியமே இருக்கு. இதெல்லாம் அடியன் கொஞ்சம் சொல்லியிருக்கேன். இதுல நிறைய இன்னும் நமக்கு தெரியாத விஷயங்கள், தெரிஞ்சு கொள்ள வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்கு. அடியன் இத்தோட ஜெகம் புகழும் ஸ்ரீராமர் என்கிற தலைப்புல அடியனுக்கு கிடைத்த இந்த ஸ்ரீ ராமநவமி அன்று அடியனுக்கு கிடைத்த ஒரு பெரிய பாக்கியம் இது. யதாசக்தி எதா ஞானம் இருக்கிறதோ இந்த சிறியன் ஏதோ சிலதை சொல்லியிருக்கேன். இதெல்லாம் சரியா இல்லையா என்றதை தாராளமாக அவங்கவங்க சக்திக்கு அவங்கவங்க ஞானத்துக்கு பரிசீலித்து பார்த்துக்குங்க. அடியேன் சொன்னது மிகையாக சொன்னது ராமனுடைய வைபவங்களைத்தான். ராமனை நாம் தொழுது வணங்கி அவனுடைய அருளை பெற வேண்டும். அதற்குத்தான் நம் ஆச்சாரிகளான ஸ்ரீமன் நடனகோபால நாயகி சுவாமிகள், அப்பேற்பட்ட ஆச்சாரிய மகானுபாவன் அவருடைய அருள் நமக்கு கிடைக்க வேண்டும் என்றால் அவர் சொன்ன உபதேசங்களை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ராமபக்தன் என்றால் அவர் முதன்மையான ராமபக்தர். அவருடைய பெயரே ராமபத்ரன். பிறகுதான் ஸ்ரீமன் நடனகோபால நாயகி சுவாமி ஆகியிருக்கிறார். ராமபத்ரன் அப்படின்னா மங்களமானவன் ராமன். ஸ்ரீராமாய ராமபத்ராய ஸ்ரீ ராமச்சந்திராய வேதசே ரகுநாதாய நாதாய சீதாயாம் பதையே நமஹா அப்படின்னு சொல்லி ராமனுடைய மங்கள ஸ்லோகம் இது. இதோட அடியன் வந்து இந்த உபன்யாசத்தை நிறைவு செய்கிறேன். யத்ர யத்ர ரகுநாத கீர்த்தனம் தத்ர தத்ர கிருதமஸ்தகாஞ்சலிம் பாஷ்பவாரிம் பரிபூரணலோச்சனம் மாருதிம் நமதராட்சசாந்தகம். ஜெய் ஸ்ரீராம். ஸ்ரீராம் ஜெய் ராம் ஜெய் ஜெய் ராம். ஸ்ரீராம் ஜெய் ராம் ஜெய் ஜெய் ராம். எல்லாரும் சொல்லுங்க, ஸ்ரீராம் ஜெய் ராம் ஜெய் ஜெய் ராம். மங்களம் மங்களம்.